நம்ம எதிர்பாராத திருப்பங்கள் கமலஹாசன் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி திருப்பங்கள்லாம் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஜாலியாக வந்து இதை வந்து நாங்கள் தான் போட போகிறோம், எழுதிங்க நாங்கள் தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தாவேக்கா பக்கம் யாருமே போகாததுக்கு என்ன காரணம்? அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை, அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. நாடாளுமன்றத்தை முடக்குறாங்க, ஒரு சட்டத்தை முறியடித்திருக்கிறாங்க. அப்ப இது ஆக்கப்பூர்வமான அரசியலா? நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு டிஜிட்டல் மூலியமா பேசுறது ஆக்கப்பூர்வமான அரசியலா? நம்ம சாதிக்காரன் அப்படிங்கிற காரணத்துக்காகவே ஓட்டு போடுறாங்களா மக்கள்? இன்னும் போடுறாங்க. அது எந்த தனிப்பட்ட மெஜாரிட்டி எந்த கட்சிக்கும் கிடைக்காது. அது அந்த நம்பர் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸாவே இருக்கு. ரெண்டு தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோனால ஒரு கட்சி உருவாகுது. அப்ப அதிமுகவுடைய மெயின் ரோல் என்ன தெரியுமா உங்களுக்கு? திமுக எதிர்ப்பு தான். அப்ப அவர் விஜய் வைத்து இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை மக்கள் ஏத்துக்கல. அது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு தான். ஆனா இது விஜய் தக்க வச்சுக்கிட்டு வராங்கிறதா இப்ப சந்தேகம். பெரிய கேள்வி என்னன்னா, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜய் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? நான் படத்துல நடிக்கிறேன், டான்ஸ் ஆடுறேன், பஞ்சு டைலாக் பேசுறேன், அடுத்த படத்துல பார்ப்போம் பாயிண்ட் பேரப்பட்டது. ஒருவேளை தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைஞ்சிருந்ததுன்னா இந்த தொகுதி மட்டும் இல்ல, 234 தொகுதி சவாலா மாறி. சட்டமன்ற தேர்தல் களம் கிளைமேக்ஸை நெருங்கிவிட்டது. வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கின்றன. 234 தொகுதிகளிலும் எடுக்கப்பட்ட சர்வே வெர்சஸ் மக்கள் குரல் எது சரி அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தம் 150 தொகுதிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தொகுதிகள், சில விஐபி தொகுதிகளும் அதில் இருக்கு. 45 தொகுதிகளில் நிலவரம் என்னவாக இருக்கின்றது, சர்வே என்ன சொல்கிறது, மக்கள் குரல் என்ன சொல்கிறது, ரெண்டுத்திலையும் ஒரே விதமான ரிசல்ட் தான் வரப்போகுதா அப்படிங்கிறத ஒவ்வொரு தொகுதியை நம்ம பார்க்க போறோம். இந்த சிறப்பு அமர்வுல நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்களும் இந்த சிறப்பு அமர்வுல நம்முடன் இணைய இருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம பார்க்க இருக்கிறோம். சார், அந்த தொகுதியில பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே சார் கருத்து கணிப்புகள் கடந்த பல ஆண்டுகளாகவே நடந்து வருகிறது. இந்த தேர்தல்களில் இந்த கருத்து கணிப்புகள் வந்து எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குது சார்? கடந்த கால தேர்தல்கள் எந்த கருத்து கணிப்புமே துல்லியமா இருக்காது. அதுல வந்து ஒரு 50% இல்லாட்டி ஒரு 40%. அது ஒரு காலத்துல அந்த பிரிண்டிங் மீடியா இருந்தப்ப இருக்க இந்த கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு 60% வரைக்கும் போச்சு. இப்போ இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படி நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு பிறகு அவங்கவுங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்து போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீமாக இருக்கிறாங்க, அவங்க உடனே போய் அவங்க ஒரு சாம்பிள்ஸ் எடுத்து வந்து அவங்க ஒரு ஒப்பீனியனை சொல்கிறாங்க. இதில் நிறைய உள்நோக்கமும் இருக்கும், ஒரு நரேஷன் செட் பண்ணக்கூடிய வேலையும் இருக்கும். இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகளில் மக்களுக்கே பெரும்பாலான நம்பிக்கை இல்லை. ஒரு 50% மேலே அவங்க நம்புறது இல்லை. இந்த கருத்து கணிப்புகள் என்னன்னா, அரசியல் கட்சிகள் தங்களை அலாட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுறாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம பேச போகிறோம், எந்த தொகுதியில் ப்ளஸ்ஸாக இருக்குது, எந்த தொகுதியில் மைனஸாக இருக்குன்னா, அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அவங்க எப்படி அதை சரி கட்டணும் கடைசி நிமிஷத்தில் அப்படிங்கிறதுக்கு வேணால் அவங்க பயன்படுமே தவிர, மக்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. இந்த யாருக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாது, யார் வரவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுறாங்கிறது ஓகே தான். இப்போ திமுகவுக்கு தான் பாரம்பரியமாக ஓட்டு போடுறவங்க மாற போகிறதில்ல, ரெட்டை இலக்கு தான் ஓட்டு போடுறவங்களும் மாற போகிறதில்ல. ஆனால் இந்த கருத்து கணிப்பு எல்லாம் மக்கள் மத்தியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? மக்கள் மத்தியில் என்னன்னா, இயற்கையாகவே வந்துன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம் அப்படின்னு மனநிலை இருக்க ஒரு சின்ன பெர்சன்டேஜ் இருக்கும், பெருசா இருக்காது. இருக்கிறாங்களா? அப்போ இருக்காங்க, பெருசா இருக்காது, ஒரு சின்ன பெர்சன்டேஜ். நம்ம போடுற ஓட்டு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுப்பா, நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம், நான் போட்ட கட்சி ஜெயிச்சிருச்சு இப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் இருக்கும். ஒரு 2%, 1% தான் இருக்கும். இல்லை, அப்படி பார்த்தா நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து பிரதான கட்சிகளை தாண்டி இன்னும் சிறு கட்சிகள்லாம் நிறைய நிற்கிறாங்க. அதை தாண்டி சுயேட்சைகள் நிற்கிறாங்க, 10,000 ஓட்டு 5,000 ஓட்டுன்னு வாங்குறாங்கல்ல. அப்போ அவங்களுக்குலாம் வந்து ஓட்டே விழக்கூடாது இல்லையா? இல்லை, அவங்க தனிப்பட்ட செல்வாக்கள் வாங்கக்கூடிய ஓட்டாக இருக்கும். அவங்களுக்கு எந்த பார்ட்டியும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. அவர் அந்த பகுதியில் நல்லவராக இருப்பார், அந்த பகுதியில் அறியப்பட்டவராக இருப்பார், அந்த பகுதியில் அவருக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அவங்களால அது இண்டிவிஜுவலாக வாங்குறதான். எப்படி நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் அந்த வார்டில் யார் அந்த சமூகத்தை சேர்ந்த யார் இருக்காரோ அவர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் சுயேட்சைகளும். அப்போ அவருடைய சொந்த செல்வாக்கில் வாங்குற வாக்கு தான். அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோம்ப்பா அவருக்காக நம்ம போடணும் அப்படின்னு மனநிலையில், அந்த மாதிரி ஒரு மனநிலையில் போடக்கூடியவங்களுக்கு சுயேட்சை வர்றவங்களுக்கு விழுகும். 2வது 3 கேண்டிடேட்டுமே சரியில்லை, யாருமே வேண்டாம், 4 கேண்டிடேட்டுமே சரியில்லை, இவருக்கு போடுவோம், இருக்கிறதே இவர் தான் பரவாயில்லாமல் இருக்கிறாரு, இவருக்கு போடுவோம், ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போடுற ஆட்களும் இருக்காங்க. நோட்டாவுக்கு போடுற ஆட்களும் இருக்காங்க. நோட்டாவுமே வருஷம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து கருத்து கணிப்புகள் இப்பொழுது நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய கடைசி 2 நாள் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்குறப்ப அது நிறைய மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த ட்ரெண்ட் வந்து தினம் தினம் மாறக்கூடியது அப்படின்னு தான் சொல்றீங்க. ஆனால் அந்த கருத்து கணிப்புகளுடைய அந்த பிரதான நோக்கம் அப்படிங்கிறது ஒரு
as much as possible கள நிலவரத்தை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த களத்தினுடைய அந்த கணக்கணப்பை தெரிஞ்சுக்கலாம். என்ன சுச்சுவேஷன்லாம் இருக்கு, மழை வருமா வராதா, மேகமா இருக்கா அப்படின்னு நம்ம அந்த ஒரு ஓவராலா பாத்துக்கிறதுக்கு ஓகே இதுல கொஞ்சம் வீக்கா இருக்கு, இதுல கொஞ்சம் இதா இருக்குன்னு அதுல சின்ன சின்ன பெர்சன்டேஜ் தான் அதுல வந்து இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை எல்லாம் பார்த்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட தலைவர் வந்து வேற ஏதாவது இன்னும் ஒருவேளை நம்ம வந்து தீவிரமா வேலை செய்யணுமோ அப்படின்னு முடிவை மாத்திப்பாரா? கண்டிப்பாக மாற்றுவாங்க. அது கடைசி நேரத்தில் மாற்றுவாங்க. கடைசி நேரம் மற்ற வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது கிரவுண்டில் இருக்கிறாங்க அவங்க. இப்போ ஒரு பெரிய கட்சியாக இருந்தாங்கன்னா பெரிய கட்சியை பொறுத்தவரைக்கும் BLA 2, சில கட்சிகளில் BLA 3 வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. BLA 3ங்கிறது 10 நபருக்கு 10 வாக்காளருக்கு ஒருத்தருடைய பார்வையாளர். அப்போ அவர் 10 பேர் வந்து என்ன மனநிலை இருக்காங்க, அந்த 10 பேர் வந்து திமுகவுக்கு போடுவாரா, அதிமுகவுக்கு போடுவாரா, டிவிகேக்கு போடுவாரா, பிசிகாவுக்கு போடுவாரா, நாம் தமிழருக்கு போடுறாங்களாங்கிறத ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் டெய்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்கல்ல. இப்போ எல்லாருமே ஐடி விங் வச்சிருக்காங்க, எல்லாமே வந்து வார் ரூம் வச்சிருக்காங்க. அங்கே டெய்லி ரிப்போர்ட் போகுது. அந்த பார்வையாளருக்கு அங்கேருந்து ரிப்போர்ட் மெயில் அனுப்புறாங்க, திருப்பி இதை ஃபாலோ பண்ணுங்க, இங்கெல்லாம் வீக்காக இருக்கு, இதை சரி பண்ணுங்க, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து மஃப்சல் ஏரியாவில் இருக்கும். அர்பன் ஏரியாவில் நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா மாற்றுறது கஷ்டம். அவங்க மக்களை போய் பார்க்கறதே முடியாது. நம்ம எப்படி போக முடியும்? ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கும், உள்ளே போக முடியாது. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க, உள்ளே போக முடியாது. வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, காலேஜ் வேலைக்கு போயிடுவாங்க, நைட் வருவாங்க. சில பேர் வந்து அன்னைக்கு தான் வந்து கேண்டிடேட்டே பார்ப்பாங்க, யார் கேண்டிடேட்டு, எந்த கட்சிக்கு போடலாம். சிட்டியை பொறுத்த வரைக்கும் அது மாறும். சிட்டியை பொறுத்த வரைக்கும் போலிங் நடக்கிற அன்னைக்கு தான் பார்ப்பாங்க, அன்னைக்கே பார்ப்பாங்க. அவங்க 1000 வேலை இருக்கு, வேகமாக போயிட்டு இருக்காங்க. வேலைக்கு காலைல வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி சிட்டியில் இன்னொரு சிக்கல் என்னன்னா வெக்கேஷன் டைம். இது பாதி பேர் வந்து வெளியூர் போயிடுவாங்க. போன முறை பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் 55% தான் சென்னை போலிங்கே. ஒவ்வொரு முறையும் வெக்கேஷன் டைம்ல தான் சார் தேர்தல் வருது. அதை வந்து மக்கள் அவேர்னஸா இல்ல. இந்த முறை கொஞ்சம் அதிகரிக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறை இந்த எஸ்ஏஆர்லாம் வந்ததுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு 2003, 4 எல்லாம் காமிச்சு அந்த வாக்காளருடைய அந்த உரிமையை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த முறை வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் அதிகமாக, மக்கள் கிட்ட இயல்பாவே அந்த ஆர்வம் அதிகமாக, கண்டிப்பாக இந்த முறை வந்து போலிங் அதிகமா இருக்கும். நம்ம தொகுதிகளுக்குள்ள போயிடுவோம் சார். தென் மாவட்டங்கள்ல இருந்து நம்ம வருவோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. திமுக கூட்டணியில காங்கிரஸ்க்கு கொடுத்திருக்கிறாங்க ரூபி மனோகரன், தற்போதைய MLA. அதிமுக கூட்டணியில அமமுக வேட்பாளராக இசக்கிமுத்து, நாம் தமிழர் வேட்பாளராக செல்வம், தாவேக வேட்பாளராக ரெட்டியார்பட்டி நாராயணன். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில யார் வசம் செல்கிறது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவல்ல கடும் போட்டி என்று தெரிய வருகிறது. அதிமுக கூட்டணியில குக்கர் சின்னத்துக்கு நாங்க வாக்களிப்போம்னு 30 முதல் 36% பேர் சொல்றாங்க. திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவுன்னு 28 முதல் 34% பேர் சொல்றாங்க. மாலை மலர் முடிவுகளின்படி 40% வாக்குகள் தாவேக்காவுக்கு கிடைத்திருக்கின்றது. 40% பேர் சொல்லியிருக்கிறாங்க தாவேக்காவுக்கு நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு. இரண்டாவது இடத்துல காங்கிரஸ் இருக்குது, 31% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாம் இடத்துல அதிமுக சுமார் ஒரு 18% சொல்றாங்க. நாங்குநேரியில கடும் போட்டின்னு தந்தி டிவி சொல்கிறது சார். இந்த பக்கம் மாலை மலர் வந்து ரொம்ப ஆச்சரியகரமான முடிவுகள்ல தாவேக்காவுக்கு 40% பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தாவேக்கா கேண்டிடேட் வந்து அவர் அதிமுக MLA-வாக இருந்தவர். நாராயணன் வந்து அதிமுக MLA-வாக இருந்து ரெட்டியார்பட்டி நாராயணன். ஆமா, அதிமுகவில் சீட் கிடைக்கலன்னு தாவேக்காவில் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு பை எலெக்ஷன் நின்று ஜெயிச்சவர். இப்போ அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கான ஒரு செல்வாக்கா இருக்கலாம். ரெண்டாவது அங்கே காங்கிரஸுமே வந்து ஆல்ரெடி சிட்டிங் MLA தான். ரூபி மனோகரன் சிட்டிங் MLA, கட்சியோட முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் வசந்தகுமார் அண்ணாச்சி நின்று அந்த தொகுதியை தக்க வச்சவர். அவர் ரிசைன் பண்ணிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்றதுனால அந்த பை எலெக்ஷனில் இவர் நின்று ஜெயிச்சவர். அப்போ இந்த கருத்து கணிப்பில் 40%ங்கிறது ஆல்ரெடி வின்னிங். அது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த 40% வந்து வின்னிங், அது வெற்றி குறிக்கிறது. அதான் முதலிடம். ஆமா, 35 மேல போயிட்டாலே உங்களுக்கு வின்னிங் தானா? சோ இந்த பக்கம் தந்தி டிவி கருத்து முடிவுகளின்படி பார்த்தாலுமே ஏறக்குறைய ஒரு 33% கிட்ட. ஆமா, இப்போ என்னன்னா டஃப் ஃபைட் வந்து எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்குமான ஃபைட்டா தான் அங்க இருக்கு. ஓகே, களம் வந்து தாவேக்கா வெர்சஸ் காங்கிரஸா மாறிடும்ன்றீங்க. கடும் போட்டியில மாறதுக்கு அப்படிதான் வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது திமுகவுக்கான ஒரு பெல்ட், காங்கிரஸுக்கான பெல்ட்டும் கூடாது. அப்படிங்கும் போது அது டஃப் ஃபைட்டா தான் டிவிகே காங்கிரஸ்ங்கிற மாதிரி தான் கடைசியில் மாறும். ஏன்னா அமமுக நிக்குது, அதிமுக இல்ல. சோ நிறைய போட்டியிடல அமமுக நிக்கிறாங்க. அதனால களம் வந்து தாவேக்கா வெர்சஸ் காங்கிரஸா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி மாறிச்சுன்னா ரொம்பவே இந்த தேர்தல்ல மிகவும் சுவாரஸ்யமான. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல சுவாரஸ்யங்கள் நடக்க போகுது. நம்ம நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட பேசுறோம், நம்ம பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறோம். இன்னைக்கு நிறைய டீம்ஸ் வந்து சாம்பிள்ஸ் எடுக்க போயிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசுறோம். அப்படிங்கும் போது பல தகவல் சொல்றாங்க. சொன்னோம்னா சுவாரஸ்யங்கள் இருக்கு. நம்ம எதிர்பாராத திருப்பங்கள், கமலஹாசன் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி திருப்பங்கள்லாம் இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லா கட்சிக்குமே இந்த ரிப்போர்ட் போயிருச்சு.
இந்த நம்மளுக்கே தெரிகிற விஷயம் எல்லா கட்சிக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லா கட்சியும் கடைசி நேர பரபரப்பில் இறங்கியிருக்கிறாங்க. இதில் அதிமுக ரொம்ப பலகீனமாக இருக்குங்கிற தகவலும் சொல்றாங்க. ஒரு சில பகுதிகளில் அவங்க தனிப்பட்ட செல்வாக்கு, இப்போ அந்த அந்த கேண்டிடேட்டோடைய செல்வாக்கு, அந்த தலைவர்களுடைய செல்வாக்குல அவங்க லீடு எடுக்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே யார் ஜெயிச்சாலுமே இப்போ ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் ஓட்டு வாங்குறாங்கன்னா 48, 47, 46 பிரிச்சுக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் 1000 ஓட்டு 2000 ஓட்டுலாம் ஜெயிக்க போறாங்க. அது பெரும்பாலான தொகுதிகளில் இந்த முறை நடக்க போகுது. அப்பதான் நம்ம பேச போறோம் இந்த 5வது அணி அப்படின்னு ஒண்ணு. ஸோ 21 தேர்தலே நம்ம பார்த்தோம். ஏறக்குறைய பல தொகுதிகளில் வந்து வாக்கு வித்தியாசம்ன்றது வெறும் 1000, 2000, 5000, 10,000க்கு கீழே இருந்ததை நம்ம அப்பயே நம்ம பார்த்தோம். ஸோ அதை விட இந்த 2026 தேர்தல் அதை விட ரொம்ப டஃப்பா இருக்கும். இதுல யாரு கேம் அப்படின்னா கேம் பிளே பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 5வது அணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, இப்ப சசிகலா, ராமதாஸ், இவர் ஒரு 40-50 தொகுதிகளில் இவர் ஒரு மெயின் ஃபேக்டரா இருப்பாரு. அவங்க ஒரு 50 தொகுதிக்கு மேல ஒரு இதா இருப்பாங்க. இப்போ நீங்க 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டுங்கும் போதெல்லாம் அவங்க பிரிக்கக்கூடிய ஓட்டா இருக்குது. ரொம்ப நம்ம தேர்தலுக்கு பிறகு அவங்கள பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப கண்டிப்பாக அந்த வேலையை அவங்க பண்ணுவாங்க. அடுத்ததாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதின்னு கூட சொல்லலாம். திமுக சார்பில் சபாநாயகர் அப்பாவு, தற்போதைய எம்எல்ஏ மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாலகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளராக கிரிஜா, தாவேக வேட்பாளராக சதீஷ் கிறிஸ்டோபர். ராதாபுரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு அப்பாவு மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 35 முதல் 41% இருப்பதாக கணித்திருக்கின்றது. அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளருக்கு 32 முதல் 38% பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. தாவேகா 16 முதல் 22%. மாலை மலர் முடிவுகளின்படி முந்துவது அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் 46% வாக்குகளை பெறுவார் என்று கணித்திருக்கிறது. 2ஆம் இடத்துல திமுக வேட்பாளர் 25% வாக்குகள் கிடைக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. தாவேகா வேட்பாளரும் ஒரு 25% என்று மாலை மலர் முடிவுகள் சொல்கிறது. சார் எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? தந்தி டிவி திமுகன்னு சொல்றாங்க, மாலை மலர் வந்து அதிமுக கூட்டணி வேட்பாளர் அதாவது பாஜகன்னு சொல்றாங்க. 2ஆம் இடத்துல 2 பேருமே சரிசமமா இருக்கிறாங்க. திமுகவும் இருக்குது, தாவேகாவும் இருக்குது. இல்ல, அப்பாவு சிட்டிங் சபாநாயகருடைய தொகுதி, அவர் தனியா சுயேட்சையா நின்று ஜெயிச்ச தொகுதி. ஓகே, ஆமா, அதனால வந்து அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு, அவருக்கான ஒரு நேம் இருக்கு. 2வது இங்க பாஜக, கிறிஸ்தவ நாடர்கள் அதிகம் இருக்கக்கூடிய அந்த தொகுதி, பாஜகங்கிறது தான் அங்க ஒரு பெரிய ஒரு மைனஸே. இது அதிமுக நேரடியா கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு டஃப் கொடுத்துருப்பாங்க. டிவிக்கு அங்க வந்து வேட்பாளர் வந்து ஒரு புதிய இருக்கார், இளைஞராக இருக்கிறதுனால அங்க பெருசா டிவிக்கோட ஃபேக்டர் அங்க இல்ல. அப்படிங்கும்போது அதிமுக விஸ் பாஜக விஸ் திமுகங்கிறது தான் அங்க போட்டியே. அப்படிங்கிற பார்க்கறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அங்க அப்பாவு ஒரு லீடிங்ல இருப்பாருங்கிறது தான் எனக்கு தோணுதுங்க. சோ மீண்டும் வந்து களம் அப்பாவுக்கு தான் சாதகமாக இருக்கு. அடுத்ததாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக சுப்பிரமணியன், அதிமுக வேட்பாளராக கணேசராஜா, நாம் தமிழர் வேட்பாளர் சத்யா, RS முருகன் தாவேகா வேட்பாளர். திருநெல்வேலியில களம் எப்படி இருக்கு? கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு திமுக முந்துவதாக சொல்கிறது. 37 முதல் 43% பேர் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதிமுகவை ஆதரிப்போம்னு 33 முதல் 39% பேர், தாவேகாவுக்கு எங்களுடைய ஆதரவுன்னு 11 முதல் 17% பேர். இந்த பக்கம் மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 35% பேர் இரட்டை இலை சின்னத்துக்கு நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல 33%-உடன் தாவேகா இருக்கிறது. 3ஆம் இடத்துல 28%-உடன் திமுக இருக்கிறது. அதனால தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு திமுக என்கிறது, மாலை மலரின் மக்கள் கருத்து அதிமுக என்கிறது. சார் அகைன் இந்த இடத்துலயும் தாவேகா ஒரு 33% அப்படிங்கிறது ஏறக்குறைய அதிமுகவுக்கு இணையான அந்த வாக்குகள்னு இங்க மாலை மலர் சொல்றாங்க. இல்ல, திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திமுக அங்க ஒரு லீட்ல இருக்கு. நம்ம இங்க இதுல 43 வரைக்கும் போகுது பாத்தீங்களா? ஆனா அதுக்கு அடுத்த இடத்துல வந்து நீங்க இதை தூக்கி அங்க போடணும். திமுக விஸ் தாவேகாங்கிற போட்டா தான் அந்த லீடிங் இதா இருக்கும். ஏன்னா தாவேகா வேட்பாளர் தனிப்பட்டு அவர் ஒரு செல்வாக்குல அங்க இருக்கிறாரு. RS முருகன் வந்து ஒரு செல்வாக்குல இருக்கிறாரு. அதிமுகவுக்கு அங்க சாதகமான சூழ்நிலை இல்லாதனாலதான் நயினார் நாகேந்திரன் தொகுதியை மாறுறாரு. அப்படிங்கும் போது நம்ம தாவேகா விஸ் திமுகங்கிற மாதிரியான போட்டியா தான் அங்க இருக்குன்னு நான் பாக்குறேன். சோ நெல்லையில இருந்து நயினார் சாத்தூருக்கு மாறினதுக்கான காரணம் அதுதான். இப்ப அங்க ஆனா அவருக்கான வருமானம் அங்க ஸ்ட்ராங் இல்லைங்கிறதுனாலதான் மாறி இருக்காரு. ஏன்னா அங்க அவருடைய சொந்த தொகுதி அது மாறி இருக்காருங்கும் போது அங்க அதிமுகவுக்கான சரியான களம் இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. மாலை மலர் எடுத்துக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குற போது திமுக இருக்கக்கூடிய அந்த 43யும் இந்த மாலை மலர் எடுத்துருக்க தூக்கி போட்டிங்கன்னா ஃபைட் வந்து அங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே விஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரி தான் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நயினார் நாகேந்திரன் சாத்தூருக்கு மாறியதே போல மற்றும் சில முக்கிய வேட்பாளர்கள் கூட
தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கெல்லாம். நிறைய தொகுதிகள்ல இருந்து தொகுதி மாறி இருக்கிறாங்க இந்த தடவை. அதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். அடுத்ததாக பாளையங்கோட்டை தொகுதியை பார்க்கிறோம். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக அப்துல் வஹாப், அதிமுக வேட்பாளராக சையது சுல்தான், நாம் தமிழர் கட்சி சார்பில் சங்கர நாராயணன், தாவேகா வேட்பாளராக மரிய ஜான் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில ஆதரவு யாருக்கு அதிகம் இருக்கின்றது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது திமுக என்கிறது 31 முதல் 37%, அதிமுக என்று 27 முதல் 33% பேர் சொல்லியிருக்கிறாங்க. தாவேகாவுக்கு 25 முதல் 31% பேர் வாக்களிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்தில் தாவேகா 48% பேர் சொல்லியிருக்கிறாங்க. விசில் சின்னத்துக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு. இரண்டாம் இடத்துல உதயசூரியன் 32% பேரின் தேர்வாக இருக்கின்றது. இரட்டை இலச்சினத்துக்கு எங்களுடைய வாக்குன்னு மூன்றாம் இடத்துல 16% பேர் சொல்லியிருக்கிறாங்க. சார், பாளையங்கோட்டை கடந்த பல தேர்தல்களில் அது திமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த பக்கத்துல அது அப்படியே எப்படி சார் தாவேகா மாலை மலருடைய முடிவுகள்ல தாவேகா எப்படி 48%? இல்ல, அங்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஓரளவுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க. சிறுபான்மையினர் வாக்கு தான் அங்க பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும். அப்ப திமுகவுக்கு போக வேண்டிய சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் கணிசமா இப்ப கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வேட்பாளரை போட்டிருக்காங்க தாவேகாவுல. வேட்பாளர் அப்ப அவர் ஒரு கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாருங்க. ஆனா பெருசா பிரிக்காட்டியும் கூட கணிசமான வாக்குகள் பிரிக்கிறாரு. அங்க இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக 3ஆம் இடம் தான். அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் ஒரு இஸ்லாமியரை தான் வேட்பாளரை போட்டிருக்கிறாங்க. அவருக்கான பெரிய அறிமுகம் அங்கே இல்லை. அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் கூட அறிமுகம் இல்லை. டிபிஎம் மைதீன் கானா இருக்கட்டும், இப்போ அப்துல் வஹாப் அவர்கள் நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் அமைச்சராக கூட இருந்தார். அப்படிங்கும் போது திமுகவுக்கான அங்கே லீடு எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த முறை விஜய் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ வாக்குகளில் ஒரு பகுதியை பிரிக்கிறார். அப்படின்னா கூட வெற்றி வாய்ப்பை எட்டக்கூடிய அளவுக்கு அது இருக்காது. போட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அங்கே டிவிக்கே டிஎம்கேவா தான் இருக்கும். ஓகே சார். இப்போ தென் மாவட்டங்களில் இது வரைக்கும் நாம பார்த்த சில தொகுதிகளிலேயே பாத்தீங்கன்னா தாவேகா முந்துவதை நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக கருத்து கணிப்பில் சொல்வது அவர் அதிகபட்சமாக 15 முதல் 20% வாக்குகள் பெறலாம் அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பும் காமனா சொல்லுது. ஆனா ரொம்ப சர்ப்ரைசிங்கா தென் மாவட்டங்கள்ல குறிப்பா சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பாஜக மற்றும் அதிமுகவுக்கு சில நேரங்களில் சாதகமா இருந்த பல தொகுதிகளை தாவேகா இப்ப முந்தறதை பாக்குறோம். அதுவும் 25 முதல் 31% வாக்குகள். இல்ல, அந்த பெர்சன்டேஜ் அது ஒன்றும் கிளாரிட்டியா இருக்கல. ஏன்னா இப்ப நீங்க கருத்து கணிப்பு நம்ம எடுக்க போற நேரத்துல அது ஒரு சார்பு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்கள் தான் வெளியில பேசுறாங்க. ஓகே, ஓட்டு போடக்கூடியவங்க ரொம்ப கான்பிடண்டா வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த டிவி கேட்குறீங்க கருத்து கணிப்பு எடுக்கிறது அவங்க வாண்டியரே சொல்றாங்க. நானே போய் கேட்கறப்ப மைக்கு டிவிக்கே தான் போடுவோம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ மற்ற அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ விசிகாவுக்கோ போடுறவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ பதில் சொல்லாததுனால, பதில் சொல்ல முன் வரவங்கனால இந்த அது ஒரு ஃபேக்டர் இருக்கட்டும். அதவே நீங்க 40% அப்படிங்கிறதுலாம் இப்போ நீங்க அவங்களே வாலண்டியரா வர்றாங்க. நீங்க போய் நின்னீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்காங்க. அவங்க ஒரு ஜாலியா இதை நாங்க தான் போட போறோம், எழுதி நாங்க தான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்படி ஒரு 10 பேர் அவங்க வெளியில தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்கள் யாரு, வேலைக்கு போயிருக்கிற ஆட்கள் யாரு, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் தான். அது அப்படி பாக்குறப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு சிறு தாக்கம் டிவிகே நோக்கி இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். சார், இப்போ குறைந்தது எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த 30% விட்டுருவோம். 15 முதல் 20% அப்படின்னா கூட கட்சியை தொடங்கி முதல் முறையா தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த சதவீதம் என்றது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா நம்ம தேர்தல் கூட்டணி நகர்வுகளின் போது நம்ம பார்த்தோம், திமுக கூட்டணியில் இருந்த எந்த காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற எந்த கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, யாருமே தாவேகா பக்கம் போகல. காங்கிரஸ் அங்க போகிறதா பேச்சுவார்த்தை இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனா அதுவும் கடைசி நேரத்துல வழக்கம் போல திமுக உடனே அவங்க பயணத்தை தொடர்றாங்க. ஆனா தாவேகா பக்கம் யாருமே போகாததுக்கு என்ன காரணம்? அங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல, அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாருன்னா பண்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தாரு, கூப்பா கிருஷ்ணன் இருந்தாரு, அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இருந்தாரு. இப்போ நீங்கள் ஒரு தலைமையை நீங்கள் அணுகுவதற்கு முன்னாடி அது இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். இங்கே அந்த மாதிரியான ஒரு இது இல்லை. நிறையா தலைவர்கள் அங்கே உள்ளே போக முடியாமல் போனதுக்கு காரணம் அவங்க ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்க கட்டமைக்க விட்டுட்டாங்க. என்னுடைய முகம் பார்த்தா போதும், அதான் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்ப அதை தன்னை ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கிற வழிய அந்த கட்சிக்கான ஒரு கட்டமைப்பு அங்கே உருவாக்கல. ஸோ நமக்கான முக்கியத்துவம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் தயக்கமும் ஒரு. ஆமாம், ரெண்டாவது இவர்கள் அந்த கூட்டத்தை வழி நடத்தின விஷயம், பொதுமக்கள் மத்தியில் இவங்க வந்த ஃபீட்பேக், இதெல்லாம் மற்ற கட்சி அனுபவம் வாய்ந்த கட்சிகள் இவங்களோட போய் டிராவல் பண்ணுமாங்கிற ஒரு தயக்கத்தை இருந்தாங்க. இப்போ விஜயகாந்த் ஆரம்பித்த மாதிரி, கமல்ஹாசன் ஆரம்பித்த மாதிரி தேர்தலோட அப்படின்ற மாதிரி அதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது. இப்போ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம வந்த கருத்து கணிப்புகளையும் நீங்கள் கேட்ட விஷயங்களையும் பார்க்குறப்ப ஒரு 15-20% வாங்குறாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த மாற்றுக்கான ஒரு ஓட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
சீமான் 8% வாங்கினாரு. இப்போ நீங்கள் நோட்டாவை பார்த்தீங்கன்னா, நோட்டாவை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4% நெருங்கி வந்துடும். அப்புறம் என் ஓட்டு போடாமல் இருப்பாங்க, யாருமே எனக்கு பிடிக்கல, நான் ஓட்டே போடலன்னு ஒரு குரூப் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20% இருக்கும். எப்பயுமே இந்த 20%ங்கிறது மாற்றத்தை நோக்கி, ஆல்டர்னேட்டிவை நோக்கி இருக்கக்கூடிய ஓட்டு தான். அது விஜய்ங்கிற ஒருத்தர் களத்துக்கு வர்றாரு, இளைஞராக இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவர்களுக்கு அந்த இளைஞர்கள் ஓட்டு, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஓட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அங்கே ஷிஃப்ட் ஆகுது. அதே நேரத்தில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக ஓட்டை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாருன்ற நம்பக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ கலைஞரை நம்பி, கலைஞரை சொன்னால் இன்னும் வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அந்த பாரம்பரியமான ஓட்டு அப்படிங்கிறது ரெண்டு கட்சிகளுக்கும் சால்ட்டாக இருக்கு. இவர் எங்கே பிரிக்கிறாருன்னா ஆல்டர்னேட்டிவ் ஓட்ஸை பிரிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை பிரிக்கிறாரு. அது எனக்கு தெரிஞ்சு வெற்றி வாய்ப்பை தொட்டக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஒரு பெரிய ஒரு கேம் உடச்சி விடுவாரே ஒழிய ஒரு வின்னராக இருக்க மாட்டார். இல்ல, ஒருவேளை அவர் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி ஒரு 15-20% நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அடுத்து இந்த தேர்தலுக்கு பிறகு மற்ற கட்சிகள் எல்லாம் தாவேக்கா கூட போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அது இவர் எப்படி பயன்படுத்திக்கிறாருன்னு தான் இருக்கு. இப்ப தேர்தல் வந்து இப்ப முக்கியமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல இந்த முதலமைச்சர் ஒரு பக்கம் போறாரு, எதிர்கட்சி தலைவர் போறாரு, சீமான் போறாரு, எல்லாரும் கருத்து காஞ்சி போய் நிக்கிறாங்க. இவர் வரவே மாட்டேங்கிறாரு. தேர்தல் ஒன்று 3 நாள் இருக்கு, 48 மணி நேரம் இருக்கு அதிகபட்சமா. இப்போ பிரச்சாரம் வைண்ட் அப் பண்றதுக்கு 48 மணி நேரம் இருக்கு. இவர் லீவ் விட்டு தேர்தல் காலத்திலேயே வந்து பிரச்சாரத்துக்கு போறதுங்கும் போது இப்போ ஒரு 15% 20% எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஒரு தொகுதியில் 2 தொகுதியில் ஜெயிக்கிறாருன்னா அடுத்து 2029 நாடாளுமன்ற தேர்தல். அந்த 3 வருஷம் இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் சார்? இப்போ மக்களை நேர்ல தான் போய் சந்திக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கான்னு நான் எதுக்காக கேட்கறேன்னா, இப்போ தேர்தல்னாலே பாரம்பரியமா வந்து பொதுக்கூட்டம் போடுறது, மாநாடு போடுறது அப்படின்றது நடக்க தான் செய்யுது. ஆனா இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, இன்னைக்கு டிஜிட்டல் யுகம் இருக்குது. நீங்க நேர்ல போய் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போக முடியாது. ஆனா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போறதுக்கு பதிலாக ஒவ்வொரு செல்போனுக்குள்ளேயும் டிஜிட்டல் வடிவில் வந்து ரொம்ப ஈஸியா ரீச் ஆயிடலாம். சமூக ஊடகங்கள் ரொம்பவே கை கொடுக்குது. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபாலோவர்ஸும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 2K கிட்ஸா இருக்கிறாங்க. அப்ப அவருடைய அணுகுமுறை வித்தியாசமா இருக்கிறதுல என்ன தப்பு? இல்ல, கரெக்ட், அதைத்தான் விஜய் பிடிச்சிருக்கிறாரு. ஆனா 2 திராவிட கட்சிகளும் செய்ய தவறியது என்னன்னா, ஒன்னும் அந்த பாராட்டு விழா நடத்துறது, பொதுக்கூட்டம் போடுறது, புத்தக வெளியீட்டு விழா நடத்துறது, அது அரங்க கூட்டத்தை போட்டு இவங்களே ஆளை கூட்ட உட்கார வச்சுட்டு அவர் பாராட்டுறது, இவர் பாராட்டுற வேலையை 2 கட்சிகள் பண்றாங்க. அது என்னன்னா அடுத்த கட்ட தலைமுறைக்கான ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்க்கல. ரெண்டாவது, எல்லாருமே 60+ இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்காங்க. தனக்கான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா, தனக்கான ஒரு இளைஞராக ஒருத்தர் தலைவராக அந்த இடத்த 2 கட்சியும் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா ஒரு சலிப்பை ஏற்படுத்தி ஒரு முதல் தலைமுறை வாக்காளரை அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதை விஜய் எப்படி பயன்படுத்துறாரு? நீங்க மக்களை சந்திக்க வேண்டாம், போராட்ட காலத்தில் இது பேச வேண்டாம்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா பிரச்சனையை அட்ரஸ் பண்றாரா? அதான சிக்கல். இப்ப அவர் வந்து களத்தை வந்து சரியாக பயன்படுத்தல, அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக. உதாரணத்துக்கு எடுத்துட்டா FCRA கொண்டு வந்திருக்காங்க. FCRA நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். திமுக டீலிமிட்டேஷன் கையில் எடுத்து ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்றாங்க. அது இந்திய அளவில் ஒழிக்குது. நாடாளுமன்றத்தை முடக்குறாங்க, ஒரு சட்டத்தை முறியடித்திருக்கிறாங்க. அப்ப இது ஆக்கப்பூர்வமான அரசியலா? நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு டிஜிட்டல் மூலியமா பேசுறது ஆக்கப்பூர்வமான அரசியலா? அப்ப எது செயல்படும் கடத்துல வரும்? இது வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட வேணா போய் சேருமே ஒழிய சிங்கத்து வாக்களிக்கக்கூடியவர்கள் மத்தியில் யோசிப்பாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க, இந்த பிரச்சனையை விஜய் எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு? சோ இன்னும் அவர் வந்து அவருடைய அணுகுமுறையை வந்து ரொம்ப தீவிரமான அரசியலை நோக்கி போகணும் அப்படின்னு தீவிரமான அரசியலை நோக்கி போகணும். கடுமையான தன்னுடைய பிரச்சனைகளை பேசணும். மக்கள் பிரச்சனைகளை எந்த வடிவத்திலும் பேசுங்க. இப்ப என்ன முடக்குறாங்கன்றாரு இல்லையா, என்ன வெளிவிட மாட்டேங்கிறாங்க, முடக்குறாங்க. டெய்லி வீடியோ போடுங்க. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? தாராளமா பண்ணலாமே. டெய்லி வீடியோ போடுங்க. டெய்லி மக்களை சந்திச்சுட்டே இருங்க. இன்னைக்கு தான் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? அப்போ உங்களுக்கு யார் முடக்குறா? இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. நீ அன்றாட பிரச்சனையை டெய்லி ஒரு வீடியோ போடுங்க, 10 நிமிஷம். மக்களை ரீச் பண்றதுக்கு எல்லா வகையிலும் வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருந்தும் அவர் தவறு விட்டுக்கிட்டே இருக்கிறார். ரைட் சார். அடுத்ததாக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில காங்கிரஸ்க்கு கொடுத்திருக்காங்க VP துரை வேட்பாளர். அதிமுக வேட்பாளராக இசக்கி சுப்பையா, நாம் தமிழர் வேட்பாளராக சிவசங்கரன், தாவேகா வேட்பாளராக ராஜகோபால் ஆகியோர் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். அம்பாசமுத்திரம் தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு அதிமுக என்கிறது 39 முதல் 45% பேர் அதிமுகவை ஆதரிக்கிறாங்க. திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளரை 36 முதல் 42% பேர் ஆதரிக்கிறாங்க. தாவேக்காவுக்கு 11 முதல் 17% ஆதரவு கிடைத்திருக்கிறது. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்தில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் வேட்பாளர் முந்துகிறார் 41% வாக்குகளுடன். 2ஆம் இடத்துல அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிப்போம்னு 35% பேர் சொல்றாங்க. 3ஆம் இடத்துல தாவேக்காவுக்கு 16% பேர் ஆதரவை கொடுத்திருக்கிறாங்க.
தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக என்கிறது, மாலை மலர் முடிவுகள் திமுக கூட்டணி வேட்பாளர் என்கிறது. என்ன புரிஞ்சுக்கலாம்? இல்ல ரெண்டுமே இங்க டஃப். அதிமுக திமுக தான் இங்க பெரிய டஃப். நாம் தமிழ் இது தாவேக்கு அங்க ஒரு பெரிய எஃபெக்ட் இல்ல. ஏன்னா இசகி சுப்பையா பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு, முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அதிமுகவில் இருந்தார், அப்புறம் அமமுகவுக்கு போனார். அமமுகவில் 2019 தென் சென்னையில் போட்டிட்டாரு, திருப்பி அதிமுகவுக்கே வந்தார், 2021 போட்டிட்டாரு, ஜெயிச்சிருக்கிறாரு, இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. ஒரு வலுவான அந்த பகுதியில் கல்லூரிகள் ஸ்கூல்லாம் நடத்தக்கூடிய நபராக இருக்கிறாரு. அந்த பகுதி மக்கள் மத்தியிலும் ஓரளவுக்கு எளிதாக அணுகக்கூடிய நபராக இருக்கிறாரு. ஆனால் இது என்னன்னா, அம்பாசமுத்திரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை வாக்குகள் கொஞ்சம் கணிசமாக இருக்கு. இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியாக இருக்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் அங்கே பின்னடைவை ஏற்படுத்தும். அப்படிங்கும் போது திமுக அதிமுகவுக்கான ஒரு டஃப் ஃபைட்டாக தான் அங்கே இருக்கிறது நான் பார்க்குறேன். திமுக vs அதிமுக நேரடி போட்டியாக தான் இருக்கும். ரைட் சார். அடுத்ததாக கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் திமுக கூட்டணி வேட்பாளராக மீண்டும் களமிறங்குகிறார். அதிமுக கூட்டணியிலையும் தமாகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க நிவின் சைமன் வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளராக ஹிம்லர், தாவக வேட்பாளராக சபின் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த கிள்ளியூர் தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும்? கருத்து கணிப்பு சொல்வது காங்கிரஸ் வேட்பாளருக்கு சாதகம் 36 முதல் 42%. தமாக வேட்பாளருக்கு 31 முதல் 37% பேர் வாக்குகளை செலுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. தாவேக்காவுக்கு ஒரு 17 முதல் 23%. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்தில் தமாக 36% பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல 30%துடன் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு கிடைத்திருக்கிறது. மூன்றாம் இடத்துல தாவேக்காவுக்கு 24%. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தற்போது அவர் எம்எல்ஏவா இருக்கிறாரு, சட்டமன்ற குழு தலைவராக இருக்காரு, காங்கிரஸ் 2வது முறையா நிற்கிறாரு. அது பொதுவாகவே காங்கிரஸ் தொகுதி தான், அது காங்கிரஸ்க்கான ஒரு ஃபேவரான தொகுதி தான். இந்த முறை என்னன்னா, அந்த நாம் தமிழர் கட்சி இந்த 8% இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் ரொம்ப நாளாக அவர் ஹிம்லருங்கிறவர் களத்தில் இருக்கிறாரு, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது தாவேக்கா நாம் தமிழருக்கான போட்டியாக மாறும் அது அங்கே. அதே நேரத்தில் காங்கிரஸ் விஸ் தமாகங்கிற ஒரு போட்டியா மாறும். இல்ல மற்ற தொகுதியில் இருக்கிற மாதிரி ஒரு 2 முதல் 8% தானே இருக்கு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 முதல் 7% இல்ல இருக்கு. ஆனா எனக்கு என்னுடைய பார்வையில் அங்க கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது தமாகவுக்கான ஒரு பெரிய பேஸ் இல்ல, அது ஒரு பெரிய மைனஸ் தமாகவுக்கு. காங்கிரஸ் ஆல்ரெடி இருக்கிற தொகுதியா இருக்கிறதுனால காங்கிரஸ் லீட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு, மறுபடியும் காங்கிரஸுக்கு தான் சாதகமாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றீங்க. அடுத்ததாக பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியின் சிபிஎம் வேட்பாளராக செல்லசுவாமி, அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளராக ரமேஷ், நாம் தமிழர் வேட்பாளராக சீலன், தாவேக வேட்பாளராக கிருஷ்ணகுமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுல சிபிஎம் வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக 36 முதல் 42% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளருக்கு 33 முதல் 39% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல பாஜகவுக்கு 38% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாம் இடத்துல 33% பேர் சிபிஎம் வேட்பாளருக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாம் இடத்துல தாவேக்காவுக்கு 20% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சோ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த பெல்ட்ல குறிப்பா பாஜக கடந்த காலங்களிலும் பலமுறை வென்றிருக்கிறாங்க. சோ இந்த முறை அதிமுக கூட்டணியில இந்த தொகுதிகள்லாம் அவங்க கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? இல்ல கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் 2 தேசிய கட்சி தான் அங்க பெரிய லீடு. அதிமுகவும் திமுகவும் சப்போர்ட்டா தான் இருப்பாங்களுடைய. காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒரு பேஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் முக்கியமான தொகுதி. இந்த சிபிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அங்கே ஹேமச்சந்திரன் போன்றவர்கள் அங்கே நீண்ட காலம் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், முக்கியமான சிபிஎம்முடைய தலைவராக இருந்தவர். அப்போ சிபிஎம்முக்கான அங்கே ஒரு பேஸ் இருக்கு. இப்போ மீண்டும் அங்கே நிற்கிற போது பாஜக சிபிஎம் அப்படிங்கிற போது திமுகவோட கூட்டணி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச சிபிஎம்கான லீடு தான் அங்கே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா தேசிய நீரோட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ன்றீங்க, நேரடியா காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகன்னு போட்டி இல்லாம ஏன் திமுக கூட்டணி கட்சிக்கு சிபிஎம் அங்க பல முறை ஜெயிச்ச தொகுதி. ஓகே, ஹேமச்சந்திரன் போன்ற ஒரு முக்கியமான தலைவர்கள் இருந்த தொகுதி பேஸாவே இருந்துச்சு. உங்களுக்கு பாஜக அங்க உருவாகிறதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல்களே பல முறை சிபிஎம் ஜெயிச்சிருக்கு. ஆமா, பெல்லார்மீன் மாதிரி போன்ற ஆட்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அங்கே கம்யூனிஸ்டுக்கான ஒரு பேஸும் அங்கே இருக்கு. கேரளா பார்டர்ல இருக்கிறதுனால அந்த எஃபெக்டும் கொஞ்சம் இங்கே இருக்கும். அப்படிங்கும் போது அதுக்கு அவங்களுக்கு ஒரு சாதகமான தொகுதி தான். ரைட் சார். அடுத்ததாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர் மகேஷ், அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம், நாம் தமிழர் வேட்பாளராக மரிய ஜெனிஃபர், தாவேக்கா வேட்பாளராக மாதவன். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது?
தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது அதிமுக என்கிறது 37 முதல் 43% பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. திமுக வேட்பாளருக்கு 34 முதல் 40% பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்தில் 75% ஆதரவுடன் திமுக இருக்கிறது. இரண்டாம் இடத்துல அதிமுகவும் தாவேகாவும் இருக்கிறது. 12.5% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சார் தளவாய் சுந்தரம் ஒரு முக்கியமான ஒரு முகம். ஏற்கனவே கடந்த கால தேர்தல்களில் அவர் போட்டியிட்டு தன்னை வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரி வந்து அதிமுகவுக்கு சாதகமும் தந்தி டிவி சொல்லுது. மாலை மலர் திமுக பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல, அவர் சிட்டிங் மேயரா இருக்கார். மகேஷ் சிட்டிங் மேயரா இருக்கார். தளவாய் சுந்தரம் என்னன்னா சமீபத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு திருப்பி சேர்க்கப்பட்டதுனால அங்கே சிறுபான்மை வாக்குகள் அங்கே ஒரு பெரிய ரோல் பண்ணும். திமுக காங்கிரஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு ரோல் பண்ணுறதுனால திமுக அங்கே லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அங்கே அதிகமா இருக்கு. ரைட் சார். அடுத்ததாக விளவங்கோடு மற்றும் ஒரு நட்சத்திர தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிமுக கூட்டணியில பாஜக வேட்பாளராக விஜயதரணி களமிறங்கிறார். ஏற்கனவே வந்து காங்கிரஸில் இருந்தபோது அங்க எம்எல்ஏவாக அவங்க இருந்திருக்கிறாங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்ப பாஜகவுக்கு வந்த பிறகும் அதே தொகுதியில வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன், நாம் தமிழர் வேட்பாளராக மரியஸ் ஸ்டெல்லா, தாவேகா வேட்பாளராக மைக்கேல் குமார். விளவங்கோடு மீண்டும் விஜயதரணிக்கு சாதகமாக இருக்குமா? காங்கிரஸ் கூட்டணியின் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளருக்கு சாதகம் என்று 38 முதல் 44% பேர் சொல்றாங்க தந்தி டிவியின் கருத்து கணிப்புல. இதே போல 36 முதல் 42% பேர் அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளரை ஆதரிச்சிருக்கிறாங்க. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல 37% பாஜக வேட்பாளருக்கு விஜயதரணிக்கு எங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல 27% வாக்குகளுடன் காங்கிரஸ் வேட்பாளரும், அதே இரண்டாம் இடத்துல 27% வாக்குகளுடன் தாவேகாவும் இருக்கின்றது. விளவங்கோடுனாலே விஜயதாரணி அப்படிங்கிறதா எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அவங்க பாஜகவுல இருந்து மறுபடியும் காங்கிரஸுக்கு போய் திரும்ப அங்கிருந்து இங்க வந்து சீட்டு ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கும் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனாலும் கூட தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவில் கடும் போட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனா மாலை மலர் வந்து உறுதியா பாஜக வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பு இருப்பதா? இல்ல, இங்க என்ன நடக்குது அப்படின்னா விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜயதாரணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான அந்த ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. தொடர்ந்து அவங்க 3 முறை இருந்துக்கிறாங்க. இந்த முறை பாஜக சார்பில் நிற்கிறாங்க. இப்போ அதிமுக காங்கிரஸ் சார்பில் வந்து போட்டியிடக்கூடிய ஆட்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிரவீன் யார் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த அந்த திருச்சபைகளுக்கான ஒரு கோஆர்டினேட்டராக இருக்கார். தென் மாநிலங்களுக்கான தமிழ்நாடு, கேரளா அந்த பகுதிகளுக்கான திருச்சபையில் சேர்ந்த அதில் ஒரு கோஆர்டினேட்டராக இருக்கிறார், ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அதுபோல் நிறைய சோசியல் சர்வீஸ் அந்த பகுதியில் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. சிறுபான்மை வாக்குகள் குறிப்பாக கிறிஸ்துவ வாக்குகள் அங்கே ரொம்ப மேஜர். அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் அந்த பகுதியில். அப்படிங்கும்போது அதே சமூகத்தை சேர்ந்தவர் அங்கே நிற்கிறார். ஆனால் இங்கே நாம் தமிழர்லையும் தாவேகாவிலையும் கிறிஸ்தவர்களை சேர்ந்தவர்கள் வேட்பாளரை போட்டிருக்காங்க. அந்த வாக்குகள் பிரியறப்ப இவங்களுக்கான போட்டி வந்து கடுமையான போட்டியாக இருக்கும். ஓகே, கடுமையான போட்டியாக இருந்தாலும் விஜயதரணிக்கு களம் சாதகமா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, விஜயதரணியை பொறுத்த வரைக்கும் அவங்க காங்கிரஸ் சார்பில் நின்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப எளிதா இருந்திருக்கும். பாஜக சிறுபான்மை ஓட்டுகள் ஷிஃப்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறது அவங்க காங்கிரஸ் வேட்பாளராகவே நின்று இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. அதனால தொடர்ந்து ஜெயிச்சுட்டு தான் இருந்தாங்க அந்த தொகுதி. இப்ப பாஜக வேட்பாளராக இருக்கும்போது சில சவால்கள் அவங்களை கண்டிப்பான சவால்கள் இருக்கு. இந்த 2 பேர் பிரிக்கிற வாக்குகள் அவங்களுக்கு சாதகமாகவும் மாறதுக்கு வாய்ப்பு. ரைட் சார். குளச்சல் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர்கள் யார் தெரியுமா? திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக தாரகை கத்பட், அதிமுக கூட்டணி வேட்பாளராக சிவகுமார், நாம் தமிழர் வேட்பாளராக ஆன்ஷி ஷோபா, தாவக வேட்பாளராக பிரேம் அலெக்ஸ். குளச்சல் சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு கடும் போட்டி என்கிறது. திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளருக்கு 34 முதல் 40% ஆதரவு, அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளருக்கு 33 முதல் 39% ஆதரவு, தாவேகாவுக்கு 17 முதல் 23%. மாலை மலர் முடிவுகளின்படி 42% பேர் பாஜகவை ஆதரிச்சிருக்கிறாங்க. அதே 42% பேர் வந்து காங்கிரஸ் வேட்பாளரையும் ஆதரிச்சிருக்கிறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் தந்தி டிவியின் முடிவும் கடும் போட்டி என்கிறது, மாலை மலரின் மக்கள் கருத்தும் கடும் போட்டி என்கிறது. குளச்சல் சட்டமன்ற தொகுதி அந்த வேட்பாளர்களே பார்க்கும்போது நமக்கு தெரியும் சார், சிறுபான்மையினரை குறிவைத்து வேட்பாளராக இறக்கியிருக்கிறாங்க. அந்த பகுதியை குளச்சலை பொறுத்த வரைக்கும் முழுக்க கிறிஸ்தவர்கள், மீனவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. இப்ப இருக்கக்கூடிய தாரையை கத்பட்டு வந்து விளவங்கோடு தொகுதியில இருந்துட்டு இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க. மாறி வந்து போன முறை இந்த பை எலெக்ஷன்ல விஜயதரணி ரிசைன் பண்ணதுக்கு பிறகு அந்த பை எலெக்ஷன்ல இவங்க நின்று ஜெயிச்சு இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. இப்ப தொகுதி மாறி இருக்காங்க. இப்ப அவர்களுடைய சொந்த தொகுதியா இருக்கு. இவங்க வந்து ஒரு ஃபிஷர்மேன் சமூகத்தை சேர்ந்த நபராக இருக்கிறனால அந்த ஓட்டும் கிறிஸ்தவ ஓட்டும் அங்கே முக்கியமான லீடிங் இருக்கு. அதை நம்பி தான் நிற்கிறாங்க. ஆனால் நாம் தமிழரோ
தாவேக்காவா அவங்க ஒரு பெரிய ஃபேக்டரா இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேருக்குள்ளேயான போட்டிங்கிறது ரொம்ப கடுமையான போட்டியாக இருக்கு. கடைசி நேரத்தில் வந்து அவங்க தாரை கத்பட்டுக்கான வாய்ப்பு வந்து மிக பிரகாசமாக தான் இருக்குன்னு நான் விசாரிச்ச பார்த்த அளவுக்கு இருக்குங்க. ரைட் சார். சார் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி எழுது சார். பொதுவாகவே வந்து தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் வந்து அவங்களோட வியூகம் வகுக்கும் போதே முதல்ல வேட்பாளர் தேர்வுல அந்த சம்பந்தப்பட்ட தொகுதியில ஆதிக்க சாதி யாரு அப்படின்றத பார்த்து தான் நிறுத்துறாங்க. இப்ப காலம் இன்னைக்கு எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கும் அதே ஸ்டைல அதே ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்க. அப்ப மக்கள் மத்தியிலும் அந்த சாதி என்கிற உணர்வை பார்த்து நம்ம சாதிக்காரன் அப்படிங்கிற காரணத்துக்காகவே ஓட்டு போடுறாங்களா மக்கள்? இன்னும் போடுறாங்க, அது போடுறாங்க. யார் கேண்டிடேட்டு எந்த எந்த கட்சின்னு கூட தெரியாது. நம்ம ஆள் தான் ஒருத்தன், நமக்கான ஒரு ஆள். ஒரு ஏஜ் கேட்டகரி சொல்லுங்களேன். ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அப்படி பாக்குறாங்களா, இல்ல 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டயும் அந்த மனநிலை இருக்கா? 50 வயசு கீழே வரவங்கள்ட்ட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப சமீப காலமா குறைஞ்சிருக்கு. ஏன்னா புதுசா வந்த விஜயே அப்படித்தானே போடுறாரு, அவரே அப்படித்தான் நிக்கிறாரு. ஒரு மாற்று சக்தி, தூய சக்தின்னு சொல்லக்கூடியவர் இவரே தான் சமூகம் சார்ந்த வாக்குகள் எங்க அதிகமா இருக்குன்னு தானே போய் தேடி நிக்கிறாரு. இப்ப அதுல எனக்கு பெரிய விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் ஒன்று தான் அதை உடச்சி பண்றாங்க ஓரளவுக்கு. அவங்க வந்து 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறது, அப்புறம் வந்து வேட்பாளர்களை வந்து போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை நாம் தமிழர் ஒன்று மட்டும்தான் அந்த வேலையை பண்றாங்க. இது எல்லாருமே அந்த சமூகம் சார்ந்த யார் வாக்குகள். இப்போ நீங்க 2 பெரிய கட்சியில் நீங்க இதுக்கு போனீங்கன்னா, நேர்காணலுக்கு போனீங்கன்னா, உங்க சமுதாய வாக்கு எவ்வளவு இருக்கு, நீ எவ்வளவு செலவு பண்ணுவ அப்படின்றதான் முதல் கேள்வியாக கேட்குறாங்க. இப்போ புதுசா வந்திருக்க விஜயும் தான் பண்றாரு. விஜயுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பூரா அந்த யாருக்கு சிறுபான்மை வாக்குகள் இருக்கக்கூடிய ஆட்களை தான் போட்டிருக்காரு கேண்டிடேட். இவரே திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் தான் போய் நிற்கிறாரு. அப்போ இந்த மாற்றம்ங்கிறது வந்து கிரவுண்ட் லெவலில் எடுபடுது அப்படிங்கிறதுனால இவர் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாரு. ஆனா புதுசா வந்தவங்க கூட ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்கன்னு இதை புரிஞ்சுக்கலாமா? ரிஸ்க் எடுக்க பயப்படுறாரு. இது வந்து ஒரு பேஸ்மெண்ட் பாலிடிக்ஸா இருக்குது. இந்த கோர் ஓட் பேங்கை வந்து அங்கே கொடுக்குது இந்த கேஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே அதை ஃபாலோ பண்றாங்க. அடுத்ததாக நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்கள் திமுக வேட்பாளராக ஆஸ்டின், அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளராக எம்.ஆர். காந்தி, எளிமையின் உருவம் என்று மக்களால் அழைக்கப்படுபவர். நாம் தமிழர் வேட்பாளராக முத்துக்குமார், தாவேகா வேட்பாளராக பெர்வின் கிங்ஸ். நாகர்கோவில் யாருக்கு சாதகமாக இருக்கு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு கடும் போட்டி என்கிறது. ஏன்னா திமுக வேட்பாளருக்கு 38 முதல் 44% பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளருக்கு 36 முதல் 42% பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதனால இங்க கடும் போட்டி நிலவும் என்று தந்தி டிவி கருத்து கணிப்பு சொல்கிறது. மாலை மலர் கருத்து கணிப்பு முடிவுகள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கின்றது. மக்களிடம் யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கும் போது திமுகவுக்கு ஓட்டு போடுவோம்னு 35% பேர், அதே 35% பேர் பாஜகவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. களம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கின்றது. தந்தி டிவியின் முடிவும் மாலை மலர் முடிவும் கடும் போட்டி என்கிறது. சார், எம்.ஆர். காந்தி பாஜகவின் ஒரு முக்கிய முகமாக இருக்கிறவர். மாதிரிதான் இருக்கு பாக்குறப்ப. 2 பேருமே 35 அப்படிங்கும் போது எம்.ஆர். காந்தியை பொறுத்த வரைக்கும் அங்க அவருக்கான ஒரு பேஸை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஒரு பேஸும் இருக்கு. சிறுபான்மை வாக்குகள் பலமா இருக்கு. இந்த 23% அப்படிங்கிறது வந்து தாவேகா 30%ங்கிறது வந்து 2 பேருமே வந்து அந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த வாக்காளராக தான் கேண்டிடேட்டாக தான் இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் பிரிக்கிற ஓட்டு வந்து பாஜகவுக்கு கை கொடுக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்க்க வேண்டியது இருக்கு. கடைசி கட்டத்தில் ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரம், ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டை வச்சு பார்க்குறப்ப கடைசி நிமிடத்தில் ஏதாவது சின்ன மார்ஜினில் ஆஸ்டின் அதை வின் பண்ணுவார்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சமீப காலமாக என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்துவ வாக்குகள் சிதறடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த டயாசி எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம வாக்குகள் ஒன்று வின்னிங் கேண்டிடேட்டுக்கு போடணும், நம்ம வாக்குகள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கப்ப ஆஸ்டின் கடைசி நேரத்தில் அவர் லீட் எடுப்பாருங்கிற மாதிரி தான் தோணுது. அப்படியே சவுத்துல இருந்து சேலம் மாவட்டத்துக்கு வருவோம். சேலம் மாவட்டத்தில் முதல்ல நம்ம பார்க்கிறது ஓமலூர் சட்டமன்ற தொகுதி. திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இளங்கோவன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதிமுக வேட்பாளராக மணி, நாம் தமிழர் வேட்பாளராக சிவசக்தி, தாவேகா வேட்பாளராக அதியமான். ஓமலூர் களம் யாருக்கு சாதகமா இருக்கு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு அதிமுகவுக்கு சாதகம் என்கிறது. 39 முதல் 45% பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. தேமுதிக வேட்பாளருக்கு 35 முதல் 41% பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. மாலை மலர் முடிவு 50% பேர் இரட்டை லட்சணத்துக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. 42% பேர் தேமுதிகவின் முரசு சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்றாங்க. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு அதிமுக என்கிறது. மாலை மலர் முடிவும் அதிமுக என்கிறது. ஓமலூர் சாதகமா இல்ல. ஓமலூரை பொறுத்த வரைக்கும் சேலம், ஓமலூர் இந்த பகுதியை பிறகு எடப்பாடி அவர்களுடைய சொந்த மாவட்டம். அது இல்லாமல் பாமக அவருடைய ஓட்டு அங்கே பெருசா இருக்கு. அப்படி ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப திமுக நேரடியாக களத்தில் இருந்தா கூட கொஞ்சம் ஒரு டஃப் கொடுத்துருப்பாங்க. கூட்டணிக்கு கொடுத்ததுங்கிறது அதிமுகவுக்கு அது சாதகமா இருக்கும். ஆனா கடுமையான போட்டி இருக்கும். ஆனா அதுக்கு கடுமையான போட்டி இருந்தா கூட அதிமுகவுக்கான சாதகமான தொகுதி தான் அது. ஓகே.
அடிப்படையில வந்து அதிமுக அந்த பகுதி முழுவதும் செல்வாக்கு இருக்கு. ஆமா. கூட்டணி கட்சிகளும் அந்த பாமக மாதிரியான ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக நேரடியாக போட்டி போட்டிருந்தோம்னா இன்னும் கடுமையா இன்னும் இருந்திருக்கும். களம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக மேட்டூர் சட்டமன்ற தொகுதி. மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் மிதுன் சக்கரவர்த்தி, அதிமுக வேட்பாளர் வெங்கடாஜலம், நாம் தமிழர் வேட்பாளராக வீரப்பன் மகள் வித்யா வீரப்பன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். தாவேக வேட்பாளராக செல்வம். மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில யாருக்கு சாதகமா இருக்கு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு அதிமுக என்கிறது 39 முதல் 45% பேர், திமுக வேட்பாளரை ஆதரிப்போம்னு 36 முதல் 42% பேர் சொல்றாங்க. தாவேக்காவுக்கு ஒரு 11 முதல் 17% ஆதரவு கிடைத்திருக்கிறது. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல 47% பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல உதயசூரியனுக்கு ஓட்டுன்னு 35% பேர் சொல்லியிருக்கிறாங்க. தாவேக்காவின் விசில் சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 17% பேர் சொல்லியிருக்கிறாங்க. தந்தி டிவியின் முடிவும் மாலை மலர் முடிவும் அதிமுக என்கிறது. சார், அகைன் சேலம் மாவட்டம் அதிமுக செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், அதனால இரட்டை இலை முந்துகிறதா? இல்ல, அதிமுக பாமகவுக்கும் அந்த பகுதியில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தாவேகா வந்து பெருசா வந்து ஓட்ட பிரிக்கல. ஓகே, நம்ம அந்த சவுத் சைடுல பாக்குற அந்த இது இல்ல. அப்படிங்கும் போது அதிமுகவுக்கு அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஏன்னா பாமக ஓட்டு அப்படிங்கிறது இந்த முறை வந்து ரெண்டு பிளவா, கொஞ்சம் சிறு சிறு பிளவா இருந்தாலும் கூட அன்புமணி தான் மெயின் லீட் எடுக்கிறார். அப்படின்னு பாமகவிலையும் பெருசா பிளவு இல்லாத பட்சத்தில் திமுக நேரடியான போட்டியா இருக்கிற பட்சத்தில் அதிமுகவுக்கான அங்க சாதகமான தொகுதியா தான் இப்போதைக்கு தெரியுது. கடைசி நேரத்தில் நேரடியாக திமுக கடந்து இருக்கிறதுனால கடைசி நேர வேலைகள்லாம் கொஞ்சம் இறங்கி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் மனதில் வச்சுதான் வந்து இபிஎஸ் வந்து பாமகவை உள்ள கொண்டு வந்து. ஆமா. இந்த நீங்க பாத்தீங்கன்னா வந்து சேலம், ஈரோடு, வந்து இந்த பக்கம் கடலூர், விருதாச்சலம், இந்த பக்கம் திருவண்ணாமலை, திருக்கோவில், இந்த பகுதி முழுவதுமே வந்து பாமகவுக்கான அந்த வடற்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை பிளான் பண்ணி தான் பண்றாரு. அது முழுவதுமாக இந்த பக்கம் வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த இளைஞர்கள் மத்தியில பாமக இளைஞர்களும் நாம் தமிழர் இருக்காங்க, தாவேக்காவில் இருக்காங்க. அதுதான் பெரிய சிக்கலா இருக்கு. அங்கெல்லாம் தாவேக்கா ரேஷியோ கூடுதோ அங்கெல்லாம் அதிமுக உள்ள உட்காரு. அங்கீகரிக்கப்பட்டவரை உள்ள கொண்டு வந்துட்டாரு, அது வெற்றி தான் அன்புமணி தரப்ப. அதே நேரத்தில் ராமதாஸ் தரப்பு பாமகவையும் அவர் உள்ள கொண்டு வந்துருவாருன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவரு யூட்டன் போட்டு சசிகலா கூட ஒரு புதுவித கூட்டணி இல்ல. இப்ப எப்படின்னா பாமக மத்தியில இளைஞர்கள் கட்சியில் ஆக்டிவா இருக்கிற ஆட்கள் எல்லாம் அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க. அந்த வன்னியர் சங்கம், அந்த கொஞ்சம் சீனியர் ஆட்கள் எல்லாமே அவர் பெரிய ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதுவுமே ஒரு சிறு பிளவு தான். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, 4 ஓட்டு இருக்கப்பா, 2 ஓட்டு 3 ஓட்டு அன்புமணிக்கு போடுவோம், ஒரு ஓட்டு பெரியவருக்கு போடுங்கிற மாதிரி அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க அவங்க. அதெல்லாம் கூட வந்து ஒரு சிறு இதுதான் கூட. அதிமுக அந்த பகுதியில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பாமக ஓட்டும் சேர்றப்ப அது ஒரு குடும்பத்துல 3 ஓட்டு வந்து அன்புமணி தரப்பு பாமகவுக்கும், 1 ஓட்டு நம்ம ஐயாவுக்கும் போடுவோம்னு முடிவெடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப அதுலயே ஏன் இப்படி இருக்கக்கூடாது? நம்ம அன்புமணி தரப்பு பாமகவுக்கு 3 ஓட்டு, அந்த மீதி இருக்கிற 1 ஓட்டு மனது மாறக்கூடாதா? வேற யாருக்காவது ஓட்டு போடுவோம். அது ஃபர்ஸ்ட் டைம் போடுறா இருந்தா தாவேகாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போடுறச்ச இப்ப பெரும்பாலான ஜாதிய அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தினுடைய ஓட்டையுமே வந்து விஜய் பிரிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை பிரிக்கிறாருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்கள் திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அழகாபுரம் மோகன்ராஜ் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர். அதிமுக கூட்டணியில பாமக வேட்பாளராக கார்த்தி, நாம் தமிழர் வேட்பாளராக சுரேஷ்குமார், தாவேகா வேட்பாளராக லட்சுமணன். சேலம் மேற்கு யாருக்கு சாதகமா இருக்கின்றது? பாமகவுக்கு சாதகமா, தேமுதிகவுக்கு சாதகமா? ரெண்டுக்குமே இல்ல. ஏன்னா கடும் போட்டி இங்க இருப்பதாக தந்தி டிவி சொல்கிறது. பாமக வேட்பாளருக்கு 32 முதல் 38% ஆதரவு, தேமுதிகவுக்கும் 30 முதல் 36% ஆதரவு இங்க இருக்கிறத பாக்குறோம். தாவேகா அகைன் இங்க ஒரு கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. 19 முதல் 25% பேர் தாவேகாவை ஆதரிச்சிருக்கிறாங்க. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல தேமுதிக 57% பேர் தேமுதிகவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல மாம்பழம் சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 32% பேர் சொல்றாங்க. விசில் சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு ஒரு 10% பேர் சொல்றாங்க. சார், சேலம் மேற்கு அழகாபுரம் மோகன்ராஜ் முன்னாள் எம்எல்ஏ, தேமுதிகவினுடைய முக்கிய முகங்கள்ல ஒருத்தரா விஜயகாந்த் காலத்திலிருந்தே அவர் வந்து அவருக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு, ஓட் பேங்க் இருக்கு. இங்க நீங்க தாவேகா பாத்தீங்கன்னா 25% வரைக்கும் போகுது. இந்த தாவேகா எங்கெங்கெல்லாம் ஏறுதோ அங்கெல்லாம் அதிமுக உள்ள போகுதுன்றது அர்த்தம். அப்படி பாக்குறப்ப வந்து இங்க வந்து 2 கட்சியுமே நேரடியாக போடல, அதிமுக கூட்டணி கொடுத்திருக்காங்க. தேமுதிகவுக்கான பேஸ் அங்க இருக்கிறதுனால தேமுதிக லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசி நிமிடத்துல ஒரு சின்ன பெர்சன்டேஜ்ல யாராவது ஒருத்தவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரைட் சார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி. சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் ராஜேந்திரன், அதிமுக கூட்டணியில பாமக வேட்பாளராக சதாசிவம், நாம் தமிழர் வேட்பாளர் குணசீலா, தாவேக வேட்பாளராக சிவகுமார். திமுக வெர்சஸ் பாமக அப்படின்னு
வேட்பாளர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சேலம் வடக்கு தொகுதி யாருக்கு சாதகம்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு திமுக 37 முதல் 43% ஆதரவு இருப்பதாக சொல்கிறது. பாமக வேட்பாளருக்கு 35 முதல் 41% ஆதரவு. அதனால கடும் போட்டி இருக்கும் சேலம் வடக்குலன்னு தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு சொல்லுது. மாலை மலர் முடிவுகள் முதலிடத்துல 50% பேர் உதயசூரியனை ஆதரிச்சிருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல 38% பேர் வந்து தாவேகாவை ஆதரிச்சிருக்கிறாங்க. மூன்றாம் இடத்துல 11% பேர் வந்து பாமகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. சார், சேலம் வடக்கு கடும் போட்டியா இல்ல திமுகவா? இல்லை, அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் அமைச்சர் ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்து முழுவதுமே திமுக அவரோட மாதிரி இழந்தாலும் கூட அவருக்கான செல்வாக்குல அங்கே தக்க வச்சுக்கிட்டே இருக்கார். இப்போ தனிப்பட்ட செல்வாக்கு அதிமுக போட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட்டு, பாமக கேண்டிடேட்டு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு திமுகவுக்கான கூடுதல் பலம். அப்போ ராஜேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தனிப்பட்ட செல்வாக்கில் அந்த லீடிங்கில் வந்துருவாருங்கிறது தான் தெரியுது. அதே நேரத்தில் தாவேகா அவங்க பார்த்தீங்கன்னா 38-20 வரைக்கும் போகுது. அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலகீனத்தை தான் ஏற்படுத்தாது. அடுத்ததாக சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி. சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் லோகநாதன், அதிமுக வேட்பாளர் வினோத், நாம் தமிழர் வேட்பாளர் சோஃபியா, தமிழன் பார்த்திபன் தாவேகா வேட்பாளர். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு அதிமுகவுக்கு சாதகம் என்கிறது. 37 முதல் 43% பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. திமுக வேட்பாளருக்கு 32 முதல் 38% பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. தாவேகாவுக்கு 17 முதல் 23%. இந்த பக்கம் மாலை மலர் முடிவுகள் மக்களிடம் கருத்து கேட்டபோது முதல் இடத்துல தாவேகா இருக்கின்றது. சர்ப்ரைசிங்கா இருக்கு ரிசல்ட்ஸ். 48% பேர் வந்து தாவேகாவை ஆதரிப்போம்னு சொல்றாங்க. இரண்டாம் இடத்துல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. 25% பேர் அதிமுகவை ஆதரிக்கிறார்கள். அதே 25% பேர் திமுகவையும் ஆதரிக்கிறாங்க. சார், நீங்க சொன்ன ஃபேக்டர் அதிமுக நேரடியா களமிறங்குது. ஆனா இந்த பக்கம் வந்து அதிமுக திமுகவும் நேரடியா தான் களமிறங்குது. ஆனா மாலை மலர் வந்து தாவேகா என்கிறது. தாவேகாவினுடைய வேட்பாளர் தமிழன் இவர் வந்து தொடர்ந்து அங்கே வந்து விஜய்க்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். தமிழன் பார்த்திபன் அப்படிங்கிறவர் வந்து விஜய் மன்றத்திலேருந்து இருக்கிறாரு. தொடர்ந்து அந்த பகுதியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கான ஒரு செல்வாக்கு உரித்து வச்சிருக்கிறாரு. ஆனால் 48% அப்படிங்கிறது வந்து அது எந்த தனிப்பட்ட மெஜாரிட்டி எந்த கட்சிக்கும் கிடைக்காது. அது அந்த நம்பர் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குது. அதே நேரத்தில் தாவேகா உயர உயர திமுகவுக்கான அங்கே ஒரு பெனிஃபிட்டாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த 48 அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம யோசிக்க வைக்கிற நம்பராக தான் இருக்குது. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தருண், அதிமுக வேட்பாளர் பாலாஜி சுகுமார், நாம் தமிழர் வேட்பாளர் ராஜேஷ்குமார், பழனிவேல் தாவேகா வேட்பாளர். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகம்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவுக்கு சாதகம் என்கிறது. 38 முதல் 44% பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. உதயசூரியனுக்கு வாக்களிப்போம்னு 35 முதல் 41% பேர் சொல்றாங்க. தாவேகாவுக்கு 13 முதல் 19%. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல தாவேகா இருக்கின்றது. 39% பேர் தாவேகாவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல திமுக இருக்கின்றது. 34% பேர் திமுகவுக்கு ஆதரவு சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாம் இடத்துல இரட்டை இலை சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 26% பேர் சொல்றாங்க. சார், தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு அதிமுகன்னு சொல்லுது. இந்த பக்கம் மாலை மலர் முடிவுகள் வந்து அகைன் தாவேகா அப்படின்னு சொல்லுது. திமுக பாக்குறோம், அந்த பக்கம் ஒரு 40% வாக்குகள், இந்த பக்கம் வந்து ஒரு 34. இருந்தாலும் மாலை மலர்ல வந்து தாவேகா தான் 39, திமுகவை விட ஓவர்டேக் பண்ணி போறாங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். தாவேகா எங்கெங்கெல்லாம் ஏறுதோ அங்க அதிமுக 3ஆம் இடத்துக்கு போகுது. இப்ப இங்கேயும் அப்படிதான் பாக்குறோம். 39 மாலை மலர் சொல்லியிருந்தாலும் கூட இவங்க 19 தான் போட்டிருக்காங்க. ஓகே, அப்படிங்கும் போது அடுத்த பக்கம் அதுல பாத்தீங்கன்னா 34 வருது. இப்ப அந்த இதுல தந்தியில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா 35 to 41. அதை நீங்க எப்படிதான் லெஸ் பண்ணா கூட அங்க 34 to 21 வந்துருச்சு. அப்ப எங்கெல்லாம் வந்து தாவேகா வந்து லீட் எடுக்குதோ அங்கெல்லாம் அதிமுக உள்ள போகுது. இந்த பகுதி எல்லாமே வீரபாண்டியா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், மேட்டூரா இருக்கட்டும், இந்த ஆத்தூரா இருக்கட்டும், இந்த பகுதி எல்லாமே ஓரளவுக்கு அதிமுகவுக்கான ஒரு பெல்ட் தான ஓட்டு தான் அது. அதோட சேர்த்து பாமகவும் அங்க இருக்கிறப்ப இப்ப இந்த ஓட்டை பிரிக்கிறாங்க இல்லையா, தாவேகா பிரிக்கிற ஓட்டு தான் இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப யார் ஓட்டை பிரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ரிசல்ட்டுக்கு பிறகுதான் தெரியும். ஆனா இதை பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு 39 அப்படின்ற பாக்குறப்ப டிவிகே டிஎம்கேங்கிற மாதிரியான தான் அங்க போட்டி போய்கிட்டு இருக்கு. இல்ல, இப்ப ஒருவேளை நீங்க சொல்றபடி பார்த்தா ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணி அமைஞ்சிருந்ததுன்னா இந்த தொகுதிகள் எல்லாமே திமுகவுக்கு சவாலானதா மாறி இருக்குமா? இந்த தொகுதி மட்டும் இல்ல, 234 தொகுதி சவாலா மாறி இருக்கும். அது என்னமோ தெரியல, அவங்க ஃபார்ம் பண்ண விட்டாங்க. அதிமுகவுக்கு பல இடங்களில் 3ஆம் இடத்துக்கு அதிமுக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கே பிரிக்கிற ஓட்டு எல்லாமே அதான் பண்ணுறாங்க. நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறோம், இவர் வந்து பிரிக்க போகிற ஓட்டு வந்து அதிமுக ஓட்டை, ஏன்னா இவரை தான் வந்து எம்ஜிஆர்னு சொல்கிறாரு,
அந்த அம்மா ஜெயலலிதாவுடைய வாரிசுன்னு சொல்றாரு, எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுறாரு, சாட்டையை கையில் எடுக்கிறாரு. அதிமுக அரசியலை பண்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க திமுகவுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருக்கவங்க, திமுக எடுக்கக்கூடிய மேஜர் என்னென்ன ரீசன் என்னன்னா, அவங்க வந்து மதவாத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, மாநில உரிமை இந்த விஷயத்த பண்றாரு. விஜய் அதை கையில் எடுக்கவே இல்லை. அப்பதான் திமுக ஓட்டுங்க ஷிஃப்ட் ஆகும். இவர் கையில் எடுத்தது வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டை. அதிமுக நிலைப்பட்டத்தை அவர் கையில் எடுக்கிறாரு. அப்போ அதிமுக ஓட்டை தான் அவர் கை வைக்கிறாரு அப்படின்னு சொன்னோம். அதுதான் நமக்கு இங்க தெரியுது. இந்த 39% அப்படிங்கிறது வந்து தனிப்பெரும் மெஜாரிட்டி. அது கிட்டத்தட்ட 35 கிராஸ் பண்ணாலும் வின் அது. இல்ல பிரச்சாரத்துல பார்க்கும்போது ஆரம்பத்துல விஜய் மீதான விமர்சனமே என்னன்னா அவர் எல்லா இடத்துலயும் வந்து திமுகவை தான் நேரடியா அட்டாக் பண்றாரு, அதிமுக மேல அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் தான் இருக்கு, அதனாலதான் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி கூட பேசப்பட்டது. ஆனா இப்ப களம் வந்து அப்படியே டோட்டலா தலைகீழா மாறி இல்ல இல்ல ஆரம்பத்துல இருந்து அவருடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்காரு. தான் அதிமுக அவருடைய இடத்தை பிடிக்கணுங்கிறது அவர் தெளிவா இருக்கிறாரு. சோ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு அவர் சொன்னதே இந்த அடிப்படையில தான். அதுதான் இப்ப அதிமுகவுக்கு திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? அதிமுகவுக்கு திமுகவுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேத்துக்குமே அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை தலைவர். ரெண்டு தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோனால ஒரு கட்சி உருவாகுது. அப்ப அதிமுகவுடைய மெயின் ரோல் என்ன தெரியுமா உங்களுக்கு? திமுக எதிர்ப்பு தான். திமுகவாத கொஞ்சம் மாநில உரிமை சுயாட்சி தான் பேசுவோம். அதிமுகவுக்கு எந்த விதமான கொள்கையும் கிடையாது. அவங்க முதல் எதிரி வந்து திமுக. மற்றபடி எல்லாத்தையும் ஏத்துக்குருவாங்க. அதிமுக சொல்றதை ஏத்துக்குருவாங்க, திமுக சொல்றதை ஏத்துக்குருவாங்க. அவங்களுடைய முதல் எதிரி வந்து திமுக தான். அப்ப அதை வந்து யாரு கையில் எடுத்து கடந்த 5 வருஷத்துல அந்த அம்மா மறைவுக்கு பிறகு திமுக எதிர்ப்பை எடப்பாடியை விட விஜய் சரியா செய்யறாரு. தீய சக்தின்னு எம்ஜிஆர் பேசின வார்த்தையை, ஜெயலலிதா சொன்ன வார்த்தையை விஜய் பேசுறாரு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது அதிமுக இன்னும் பலவீனமா போகுது. நம்ம இன்னும் சென்னையெல்லாம் எடுக்கல. சென்னையெல்லாம் பேச 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 அதுல இன்னும் பின்னாடி போயிட்டு இருக்கு அதிமுகங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷியோ மேலே ஏறிச்சுன்னா கடைசி நேரத்தில் அது திமுகவுக்கும் டிவிகேவுக்குமான போட்டியா தான் இருக்கு. ரைட் சார். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி இது ஒரு தனி தொகுதி. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில அர்த்தநாரி காங்கிரஸ் வேட்பாளர், அதிமுக வேட்பாளராக ஜெயசங்கரன், நாம் தமிழர் வேட்பாளராக மோனிஷா, தாவேக்கா வேட்பாளராக செல்வபாரதி. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமா இருக்கிறது? அதிமுகவுக்கு சாதகம் என்கிறது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவும், மாலை மலரின் மக்கள் குரல் முடிவும். தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவில் 40 முதல் 46% ஆதரவு அதிமுகவுக்கு இருக்கின்றது. 34 முதல் 40% ஆதரவு திமுக கூட்டணியில காங்கிரஸ் வேட்பாளருக்கு இருக்கின்றது. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல இரட்டை இலை சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 45% பேர் சொல்றாங்க. இரண்டாம் இடத்துல 33% பேர் வந்து தாவேக்காவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்றாங்க. மூன்றாம் இடத்துல திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளருக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 16% பேர் சொல்லி இருக்கிறாங்க. சோ அகைன் இங்க தாவேக்கா ஃபேக்டரை நம்ம பாக்குறோமா, இல்லனா அதிமுக vs திமுக இல்லாம திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு கொடுத்ததுனால இப்படி அதிமுகவுக்கு சாதகமா போயிடுச்சா? இல்ல, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து திமுக நேரடியாக கேட்ட மாதிரி நேரடியாக போட்டி போட்டிருந்தா அங்க ஒரு கடுமையான ஃபைட்டா இருக்கும். இங்கேயுமே பாத்தீங்கன்னா 19% அங்க 33% அப்படிங்கிற போடுறப்ப தாவேக்காவுடைய ஃபேக்டரும் அங்க அதிகமா இருக்கு. இப்படி பார்க்குறப்ப கடைசி நேரத்தில் டிவிகே விஸ் டிஎம்கேங்கிற மாதிரி தான் அங்கேயும் போட்டி போய்கிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா இந்த ரேஷியோ பார்க்கறது ஏறிட்டே போகுது. இப்போ டிஎம்கே விஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரியே தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நேரடியாக திமுக அங்கே போட்டிருந்ததுன்னா திமுக வின் பண்ணுறதுக்கு கூட அங்கே வாய்ப்புகள் இருக்குங்க. கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர் சின்னதுரை, அதிமுக வேட்பாளர் நல்லதம்பி, நாம் தமிழர் வேட்பாளர் அபிராமி, தாவேக்கா வேட்பாளராக சுஜாதா. கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகம்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவும் மாலை மலர் முடிவும் அதிமுக என்கிறது. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவில் 40 முதல் 46% ஆதரவு அதிமுகவுக்கு, 37 முதல் 43% ஆதரவு திமுகவுக்கு, 10 முதல் 16% ஆதரவு தாவேக்காவுக்கு. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல 50% பேர் நாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. இரண்டாம் இடத்துல உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவோம்னு 27% பேர் சொல்றாங்க. மூன்றாம் இடத்துல விசில் சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டு அப்படின்னு 22% பேர் சொல்றாங்க. சார் அகைன் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் மற்றும் ஒரு தொகுதி, அதே போல தனி தொகுதி. இதுக்கு முன்ன பல தொகுதிகளை பார்த்தோம். தனி தொகுதிகளில் தாவேக்கா வந்து முக்கியமா வாக்குகளை பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது அது வந்து அதிமுகவின் வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இல்ல சிறுபான்மையினர் வாக்குகளை தாவேக்கா பிரிப்பதனால அது வந்து அதிமுகவுக்கு சாதகமா மாறிடலாம். இல்ல, கெங்கவல்லியை பொறுத்த வரைக்கும் தேமுதிக அங்க ஒரு முக்கியமான ஃபேக்டர். தேமுதிக ஜெயிச்ச தொகுதி, தேமுதிகவுக்கான ஒரு ஓட் பேங்கும் இருக்கு. இந்த முறை திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிற பட்சத்தில் அவங்க ஒரு லீட் எடுப்பாங்க தான். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க தந்தி டிவியை பொறுத்த வரைக்கும் 46-43 நெக் டு நெக் தான் இருக்காங்க. அங்க என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா தாவேக்கா பெர்சன்டேஜ் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. 22 இங்க 10 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அதிமுக திமுகவுக்கான போட்டி கடுமையா இருக்கும். குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் யாராவது வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதி
திமுக வேட்பாளர் ரேவதி, அதிமுக வேட்பாளர் உஷாராணி, நாம் தமிழர் வேட்பாளர் பழனிசாமி, தாவேக வேட்பாளராக லட்சுமி, 3 பெண் வேட்பாளர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சுவாரஸ்யமான ஒரு தொகுதி ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க? ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது, தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு அதிமுக என்கிறது 38 முதல் 44% ஆதரவு, 36 முதல் 42% ஆதரவு திமுக என்கிறது. தாவேகாவுக்கு 13 முதல் 19%. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல தாவேகா இருக்கிறது. 53% பேர் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. 2ஆம் இடத்துல உதயசூரியனுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 38% பேர் சொல்றாங்க. 3ஆம் இடத்துல இரட்டை இலைக்கு 7% பேர் ஆதரவை கொடுத்திருக்காங்க. சார், ஏற்காடு சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியா இருக்குது. ஆனா தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுல அதிமுகவுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. ஆனா மாலை மலர்ல அதிமுக 3வது இடம் தான் இருக்குது. தாவேகா தான் முதலிடம்னு சொல்றாங்க. ஆனா அதே இடத்துல பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு, 53% அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? அதாவது தந்தி டிவி கொடுத்திருக்கக்கூடிய தாவேகா கருத்து கணிப்பு மாலை மலர் கொடுத்திருக்கக்கூடியதுன்னு பாக்குறப்ப 50% ஆப்போசிட்டா இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20% கூட வரல, 19 தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 53 அப்படிங்கிறது அது ஒரு மேஜிக்கான நம்பரா தான் இருக்கு. நம்மளால யோசிக்கவே முடியல, இவ்வளவு பெரிய ஒரு அலை அங்க அடிக்க போதா அப்படின்னு தெரியல. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்க அப்படி ஒரு பட்சத்தில் தாவேகா அங்க ஒரு லீட் எடுக்குதுன்னா அது திமுகவுக்கான ஒரு ஃபேவரா தான் பார்க்கணும். திமுக தாவேகாங்கிற மாதிரி தான் அங்க போட்டி போகும். கடந்த சில மாதங்களாக தமிழக மக்களால் பெரிதும் பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தொகுதியை பார்க்க போறோம். கரூர் சட்டமன்ற தொகுதி. கரூர் சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக தியாகராஜன், அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், நாம் தமிழர் வேட்பாளராக கருப்பையா, தாவேகா வேட்பாளராக மதியழகன், கடந்த முறை வெற்றி பெற்ற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த முறை கரூர்ல இருந்து கோவைக்கு மாறி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்க கரூர்ல இப்ப நிலவரம் எப்படி இருக்குது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு கடும் போட்டி என்கிறது. அதிமுக 34 முதல் 40%, திமுக 33 முதல் 39%. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்துல திமுக 62% பேர் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. 2ஆம் இடத்துல 16% பேர் தாவேகாவுக்கும், 3ஆம் இடத்துல 14% பேர் இரட்டை இலைக்கும் கொடுத்திருக்காங்க. சார், இப்ப கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி ஏன் சார் கோவைக்கு மாறினார்? என்ன இல்ல, கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜிக்கு ஏன் மாறினார் அப்படின்னா, அந்த கோவையில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியை ஓரளவுக்கு அவருக்கு ஒரு சேஃப்டியான ஒரு தொகுதி தான். சிறுபான்மை வாக்குகள் ஓரளவுக்கு கணிசமா இருக்கு அந்த தொகுதியில, அதனால அங்க மாறி இருக்காரு. அங்க கோவையில திமுகவுக்கான ஒரு அடையாளமாக செந்தில் பாலாஜியை மாற்றணும்னு திமுக நினைக்குது. இப்ப எப்படி ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள், சின்ன நிறுவனங்கள்லாம் அரசாங்கத்தோட கம்யூனிகேட் பண்றதுக்கு அதே பகுதியில், அதே கொங்கு பகுதியில் அந்த சமூகத்தின் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா அவரை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பர்டிகுலராக அங்கே போட்டிருக்காங்க. இந்த வர பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியுது, 62% உங்களுக்கு மாலை மலரில் வந்திருக்கு. இப்போ காலையில் சில இடங்கள் அங்கே பேசுகிறப்ப பார்க்குறப்ப அந்த பகுதி முழுவதுமே, கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர் 3 பகுதியுமே செந்தில் பாலாஜி 3 தொகுதிக்கு 3 மாவட்டத்துக்கான இன்சார்ஜாக இருக்கிறப்ப திமுகவுக்கு அங்கே பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் இந்த மாலை மலருடைய கருத்து கணிப்பு 62% அப்படிங்கிற போது அது ஏறக்குறைய அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க தாவேகாவுடைய ஃபேக்டரும் பெருசா இல்லை 2 பக்கம். ஏன்னா இத்தனையும் அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடியது. அதிமுக வேட்பாளரே முன்னாள் அமைச்சர், அவரும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான். அப்படிங்கும் போது அங்க செந்தில் பாலாஜியினுடைய எஃபெக்ட், செந்தில் பாலாஜியினுடைய தொகுதி அப்படிங்கும் போது இதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல, கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்தை நம்ம பார்த்தோம். தாவேகா நேரடியாகவே திமுக மேலதான் பழிய போட்டாங்க, எங்களுக்கு சரியான போதுமான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சு கொடுக்கல அப்படின்னு. இப்ப இந்த முடிவுகளின் படி பார்த்தா தந்தி டிவியின் முடிவுகள்ல தாவேகாவுக்கு 21 முதல் 27% ஆதரவு, இந்த பக்கம் மாலை மலரும் ஒரு 16% ஆதரவு தான். அப்ப அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்ஸ் களத்துல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலன்றதான் நம்ம காட்டுது. ஒருவேளை இவங்க சொல்ற குற்றச்சாட்டு பொய்ன்னு நாங்க நம்புறாங்க. ஏன்னா இவர்கள் லேட்டா வந்தாங்க, இவர் மேல் வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் மக்கள் இவருக்கு சாதகமா போயிருந்தா அது அப்படி தலைகீழா மாறி இருக்கும். 62 அங்க போயிருக்கும். அப்ப அவர் விஜய் வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை மக்கள் ஏத்துக்கல. அது ஒரு தவறான குற்றச்சாட்டு, தன் மேல் இருக்கக்கூடிய ஒரு கரையை மறைக்கிறதுக்காக ஒரு டைவர்ட் பண்ணி விடுறாங்கிற மாதிரி தான் அந்த மக்கள் நினைக்கிறாங்க. இந்த ரிசல்ட் பாக்குறப்ப அப்படிதான் தெரியுது. ஏன்னா தாவேக்கா அங்க ஏறி இருக்கணுமே. ஒரு மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அங்க தாவேக்கா நிக்கிறப்ப அந்த வேட்பாளர் மதியழகன் கூட அந்த வழக்குல எல்லாம் கைது பண்ணி உள்ள எல்லாம் போயிட்டு வந்தாரு, மாவட்ட செயலர் இருந்தவர். அப்படிங்கும் போது அங்க ஏறி இருக்கணுமே. நீங்க மாலை மலர்களுடைய கருத்து கணிப்பும் சரி, தந்தி டிவி கருத்து கணிப்பும் சரி, உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு பெரிய அளவுல மாற்றம் இல்லாம இருக்கு. அப்படிங்கும் போது
திமுக அங்க லீடு எடுக்கிறதுக்கான ஆனா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கிருந்து தொகுதி மாறியது இது போன்ற அந்த யூகங்களுக்கு இல்ல. செந்தில் பாலாஜி கரூர் தொகுதி வந்து ஒரு ரொம்ப ஒரு ஈஸியானது. அவருடைய சொந்த தொகுதி. பல முறை திமுக ஜெயிச்சிருக்காரு, அதிமுக ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த செந்து பொந்தெல்லாம் அவருக்கு தெரியும், நூற்றாண்டு காரணம் தெரியும். அதான் என்ன சொல்றேன்னா, இப்ப கட்சியை தாண்டி வேட்பாளர் செல்வாக்கு மிக்க ஒரு தொகுதி அப்படி இருக்கும்போது ஒருத்தர் எளிமையா வெற்றி பெறணும்னு நினைப்பாரா, இல்ல சம்பந்தமே இல்லாத இன்னொரு புது தொகுதிக்கு போய் சிக்கல? நேத்து கூட முதலமைச்சர் பேசுறப்ப சொல்லியிருக்காரு, நான் செந்தில் பாலாஜி நான் தான் இங்க நிப்பாட்டிருக்கேன். அப்ப என்னன்னா கொங்கு பகுதியின் ஒரு அடையாளமாக செந்தில் பாலாஜி திமுகவின் அடையாளமாக உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, செங்கோட்டையன் அந்த பக்கம் பிரிச்சு போயிட்டு அண்ணாமலை தான் முயற்சி பண்றாரு. அப்ப திமுகவினுடைய கொங்கு பகுதி ரெப்ரஸன்டேட்டிவா செந்தில் பாலாஜியை கொண்டு வரணும் பிளான் பண்றாங்க. இல்ல கொங்கு மண்டலம் வந்து இப்ப பெரும்பாலும் அதிமுகவுக்கு சாதகம், இல்லைன்னா அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு அங்க வலிமையான ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதனால இவர் அங்க நிறுத்தி ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிப்பாட்டிருக்காங்க. ரைட் சார். அடுத்ததாக அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. இதே அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. திமுக வேட்பாளராக இளங்கோ, அதிமுக வேட்பாளராக செல்வகுமார், நாம் தமிழர் வேட்பாளராக நரேன், தாவக வேட்பாளராக கார்த்திகேயன். அரவக்குறிச்சியில களம் யாருக்கு சாதகம்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு திமுகவுக்கு சாதகம் என்கிறது. மாலை மலர் முடிவும் திமுகவுக்கு சாதகம் என்கிறது. திமுகவுக்கு 39 முதல் 45% ஆதரவு, அதிமுகவுக்கு 35 முதல் 41% ஆதரவு. மாலை மலர் முடிவுகளின்படி 53% பேர் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. இரண்டாம் இடத்துல 23% பேர் இரட்டைகளுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. மூன்றாம் இடத்துல விசிலுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 19% பேர் சொல்றாங்க. சார், அகைன் செந்தில் பாலாஜி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை நம்ம பார்க்கிறோம். சோ இங்கெல்லாம் திமுகவுக்கு எளிமையாக வெற்றி வாய்ப்பா? ஏன்னா கருத்து கணிப்பு முடிவுகளும் அதான் சொல்லுது, களத்திலையும் அதான் நடக்குமா? ஆமா, நீ காலையில சம்பந்தமா கரூர், ஈரோடு அந்த பகுதியில் பேசுறப்ப கரூர் மாவட்டத்துக்கு முழுவதுமே திமுகவுக்கான ஒரு சாதகமான ஒரு சூழல் இருக்கு. அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை வாக்குகள் மிக கணிசமான வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் இருக்கு. அப்படிங்கும்போது அது திமுகவுக்கு ஒரு ஃபேவரான தொகுதியாக தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி. திமுக வேட்பாளராக ராஜா, அதிமுக வேட்பாளராக திவ்யா, நாம் தமிழர் வேட்பாளராக சத்யா, தாவேக வேட்பாளராக மற்றும் ஒரு சத்யா. கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில மக்கள் ஆதரவு யாருக்கு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு கடும் போட்டி என்கிறது. அதிமுகவுக்கு 38 முதல் 44% ஆதரவு, திமுகவுக்கு 36 முதல் 42% ஆதரவு, தாவேகாவுக்கு 12 முதல் 18. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல உதயசூரியன் 55% ஆதரவு கிடைத்திருக்கிறது. இரண்டாம் இடத்துல 22% ஆதரவு விசில் சின்னத்துக்கு கிடைத்திருக்கிறது. மூன்றாம் இடத்துல இரட்டை இலைக்கு 16% ஆதரவு கிடைத்திருக்கிறது. சார், தனி தொகுதி. அதே நேரத்தில் தாவேகாவுக்கு பெருசாக ஒன்னும் வாக்கு இல்லைன்ற மாதிரி தான் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. ஆனா தந்தி டிவி கடும் போட்டி என்கிறது. சோ திமுக வெர்சஸ் அதிமுக நேரடி போட்டி. இங்க விசிகாவுடைய ஓட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. விசிகாவுடைய பேஸ் மட்டும் இங்க இருக்கிறதுனால திமுக விசிகா அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல அங்க லீடு எடுக்கிற திமுக லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயுமே தந்தி டிவி எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க 2% தான் காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தலைகளாக மாறி 50% மேலே நிற்குங்கும் போது அங்கே திமுகவுக்கான சாதகமான சூழ்நிலை தான் இப்போ இருக்கு. அதே கரூர் மாவட்டத்தில் குளித்தலை சட்டமன்ற தொகுதி முக்கியமான ஒரு தொகுதி. அரசியல் வரலாற்றில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதல் முறையாக போட்டியிட்ட ஒரு தொகுதி. அதிமுக வேட்பாளராக கருணாகரன், திமுக வேட்பாளராக சூரியனூர் சந்திரன், நாம் தமிழர் வேட்பாளராக நன்மாறன், தாவேக வேட்பாளராக பாலசுப்பிரமணி. குளித்தலை சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகம்? திமுகவுக்கு சாதகம் 38 முதல் 44% ஆதரவு, அதிமுகவுக்கு சாதகம் என 35 முதல் 41% ஆதரவு, தாவேகாவுக்கு 13 முதல் 19. மாலை மலர் முடிவுகளின் படியும் முந்துவது திமுக தான். 43% ஆதரவு கிடைத்திருக்கிறது. இரண்டாம் இடத்துல தாவேகா 35% ஆதரவு, மூன்றாம் இடத்துல இரட்டை இலை சின்னம் 10% ஆதரவு. குளித்தலை அகைன் திமுகவுக்கு சாதகமான ஒரு குளித்தலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே திமுகவுக்கான ஒரு பேஸ் உள்ள ஒரு தொகுதி. எப்படி நீங்க சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி அந்த மாதிரியான ஒரு திமுகவுக்கான ஒரு பேஸ் இருக்கக்கூடிய தொகுதி. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா தாவேகாவினுடைய ஃபேக்டரி நீங்க மாலை மலர் எடுத்து 35% வரைக்கும் போகுது. தந்தியில் பார்த்தீங்கன்னா 19% வரைக்கும் போனாலும் கூட அங்கே அப்படி போகிற பட்சத்தில் அதிமுக இன்னும் ஒரு அடுத்த இடத்துக்கு தான் போகும். மூன்றாவது இடத்துக்கு அதிமுக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இதை ரிசல்ட் தான் நீங்கள் பெரும்பாலான சென்னை மாதிரியான சிட்டிஸில் இந்த மாதிரியான ரிசல்ட் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாம்பிளாக தான் எடுத்துக்கலாம். அப்படியே கரூர் மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வருவோம். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக நித்யா சுகுமார், அதிமுக வேட்பாளராக சோமசுந்தரம், நாம் தமிழர் வேட்பாளராக வெற்றி செல்வி, தாவேகா வேட்பாளராக ரஞ்சித் குமார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில இப்ப களம் எப்படி இருக்கு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக சொல்கிறது. அதிமுகவுக்கு 37 முதல் 43% ஆதரவு, திமுகவுக்கு 34 முதல் 40% ஆதரவு,
தாவேகாவுக்கு 14 முதல் 20. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்தில் முந்துவது 42% ஆதரவுடன் தாவேகா, 2ஆம் இடத்துல 30% ஆதரவுடன் இரட்டை இலை, 3ஆம் இடத்துல உதயசூரியன் 26% ஆதரவு. சார், பேட்டர்ன் அப்படியே இங்கேயும் அங்கேயும் தலைகீழா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இல்ல, அதிமுக கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அறிமுகமுள்ள நபர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதனால அவரோட தனிப்பட்ட செல்வாக்கில் கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க தாவேகா ஏற ஏற அதிமுக 3ஆம் இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. திமுகவுக்கான ஓட் பேஸ்ங்கிறது இந்த பகுதிகளில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்காங்க. இந்த பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் பிசிகாவுக்குமே அங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது தாவேகா ஏறுதுன்னா உங்களுக்கு அதிமுக 3ஆம் இடத்துக்கு போய் தாவேகா திமுகங்கிற போட்டியா தான் இங்க மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்: திமுக வேட்பாளர் சுந்தர், அதிமுக கூட்டணியின் பாமக வேட்பாளராக மகேஷ்குமார், நாம் தமிழர் வேட்பாளராக மாசிலாமணி, தாவேகா வேட்பாளராக முனிரத்தினம். திமுக வெர்சஸ் பாமக என்று களம் இருக்கின்றது. உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது? திமுகவா பாமகவா? திமுக என்கிறது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு 41 முதல் 47% ஆதரவு. அதிமுக கூட்டணியின் பாமக வேட்பாளருக்கு 35 முதல் 41% ஆதரவு கிடைத்திருக்கின்றது. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்தில் தாவேகா 54% ஆதரவு, 2ஆம் இடத்துல 29% ஆதரவு பாமகவின் மாம்பழம் சின்னத்திற்கு கிடைத்திருக்கிறது. 3ஆம் இடத்துல திமுகவின் உதயசூரியன் 16%. சார், தந்தி டிவியின் முடிவு திமுக என்கிறது. மாலை மலர் அகைன் இங்கேயும் தாவேகாவுக்கு ஒரு 54% ஆதரவுன்னு ஒரு பெரிய நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. இல்ல, உத்தரமேரூரை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் திமுக எம்எல்ஏ தான், மாவட்ட செயலர் இருக்காரு. அவருக்கான ஒரு பேஸ் அங்க வச்சுதான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த 54% அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய நம்பராக தான் இருக்கு. அது ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் ஒரு இளைஞர்கள் போட்டிருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் போட்டிருக்கலாம். வயதானவர்கள் எப்படி போட்டாங்க, அப்படி எந்த மாதிரியான சாம்பிள்ஸுங்கிறது நமக்கு தெரியல. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அப்படி ஒரு வேளை லீட் எடுத்தாலும் கூட திமுக இஸ் டிவிக்குங்கிற மாதிரியா தான் அங்கேயும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடியல திமுக வெர்சஸ் பாமக தான் இருக்கு. ஆமா, பாமகவுக்கான பெல்ட்டும் அங்க இருக்கு. பாமகவும் ஒரு பேஸ் அங்க இருக்கக்கூடிய ஏரியா தான். அப்போ பாமகவுக்கான ஓட்டை பெருசா தாவேகா அங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா பாமக யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி. ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, அதிமுக வேட்பாளராக பழனி, நாம் தமிழர் வேட்பாளராக சிந்து, தாவேகா வேட்பாளராக தென்னரசு. ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதி ஏற்கனவே செல்வ பெருந்தகை வசம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. மீண்டும் அவருக்கு சாதகமாக இருக்குமா? திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளருக்கு 35 முதல் 41% ஆதரவு, அதிமுக வேட்பாளருக்கு 34 முதல் 40% ஆதரவு. செல்வ பெருந்தகைக்கு கடும் சவால் காத்திருக்கிறது. கடும் போட்டி என்கிறது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்துல 62% ஆதரவு தாவேகாவுக்கு, 2ஆம் இடத்துல காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்துக்கு 30% ஆதரவு, 3ஆம் இடத்துல இரட்டை இலை 8% ஆதரவு கிடைத்திருக்கின்றது. சரி, இப்போ அர்பன் பாப்புலேஷன், அதாவது நகர பகுதியில ஒட்டி இருக்கக்கூடிய தொகுதிகள்னு வரும்போது அங்க தாவேகா இன்னும் பர்சன்டேஜ் அதிகமா ஆகிறத பாக்குறோமா? இல்ல, இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவங்க தேடியே சொல்றாங்க, நாங்க தாவேகாக்கு போட போறோம் அப்படின்னு. ஆனா இந்த 62% நீங்க எவ்வளவு பேர் சாம்பிள்ஸ் எடுத்து அதுல எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணி பாக்குறோம்னு தெரியுது. இது பாத்தீங்கன்னா 40-30 வயசுக்கு 35 வயசுக்கு மேல உள்ளவங்க, 40 வயசுக்கு மேல உள்ளவங்க, நீங்க 35 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டோடைய பெர்சன்டேஜ் 35% இருக்கு ஒட்டுமொத்தமா. நீங்க அப்படியெல்லாம் போறப்ப இந்த 62% வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பொதுவாகவே அர்பன் ஏரியாவில் சிட்டியை விட்டுருக்கக்கூடிய மஃப்சல் ஏரியாவில் தாவேகா கொஞ்சம் கை ஓங்கி இருக்கிறதுங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் அங்க தனக்கான ஒரு இடத்த வச்சிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அறியப்பட்ட நபராக இருக்காரு. இவர் கூட தொகுதி மாற போறாரு, எக்மோர்ல நிக்க போறாருங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிபட்டுச்சு. இப்ப அவங்க நின்று இருக்காரு. ஆனா அவருக்கே வெற்றி அவ்வளவு ஈஸியா கிடையாது. அங்க ஒரு தாவேகாங்கிற ஒரு ஃபேக்டர் ஓட்டை பிரிக்கிறாங்க, ரெண்டு தரப்பு ஓட்டையுமே பிரிக்கிறாங்க. அப்படிங்கும் போது டிஎம்கே டிவிகே அப்படிங்கிற மாதிரியான போட்டியா தான் அது மாறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கு. ஓகே, அடுத்ததாக ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. வேறு மாவட்டமாக இருந்தாலும் கூட சென்னையின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. திமுக வேட்பாளராக தற்போதைய அமைச்சர் தாமோ அன்பரசன் மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதிமுக வேட்பாளராக சரவணன், நாம் தமிழர் வேட்பாளராக மகாலட்சுமி, தாவேகா வேட்பாளராக ஹரிஷ். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு மீண்டும் கை கொடுக்குமா? திமுக
வெல்லும் என்று 36 முதல் 42% பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு திமுக என்கிறது. அதிமுக வேட்பாளருக்கு 30 முதல் 36% ஆதரவு, தாவேகாவுக்கு 20 முதல் 26% ஆதரவு கிடைத்திருக்கின்றது. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல 58% பேர் விசில் சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல திமுகவின் உதயசூரியனுக்கு 36% பேர், இரட்டை இலைக்கு 2% பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. சார், இப்ப ஆலந்தூர் சென்னை நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அப்கோர்ஸ் அது வேறு மாவட்டமாக இருந்தாலும் அர்பன் பாப்புலேஷன், அர்பன் ஓட்டர்ஸ் தான் இங்க முக்கிய பங்கு வைக்கிறாங்க. அப்ப தாவேகா 20 முதல் 26% தந்தி டிவி, அது அப்படியே இருமடங்காக மாலை மலர் முடிவுகளின்படியும் ஒரு 58% அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனாலும் கூட தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு களம் தாமோ அன்பரசனுக்கே சாதகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் தாவேகா, அப்ப திமுக வெர்சஸ் தாவேகான்னு மாறக்கூடிய ஒரு தொகுதியா? சென்னை சுத்தி இருக்க பகுதிகள் எல்லாமே டிவிகே டிஎம்கேங்கிற மாதிரி தான் களம் இருக்கு. ஆனா அது என்ன பெர்சன்டேஜ், இந்த 58% அப்படிங்கும் போது நீங்க கரெக்டான ஒரு இது நம்ம சாம்பிள்ஸ் எடுக்க முடியாது சிட்டிக்குள்ள. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்ப இது சயின்டிபிக் சர்வே மெத்தடுக்கும் இதுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். அதே நேரத்துல அந்த நம்பர்ஸ் விட்டுட்டு மேலோட்டமா பார்த்தாலும் கூட அந்த விஷயம் களத்துல இருக்கிறத அப்படியே பிரதிபலிக்குது. களத்துல இருக்கிறது பிரதிபலிக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அதிமுக 3ஆம் இடத்துல இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது அவங்க தெரிஞ்சே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுக தரப்புல கடைசி நிமிட வேலைகள்லாம் பரபரப்பா செய்ய ஆரம்பிச்சு. ஏற்கனவே சென்னையில இருக்கக்கூடிய பல சட்டமன்ற தொகுதிகள் திமுகவின் கோட்டைன்னு சென்னை வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு, ஆமா, அது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த முறை என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு மாற்றம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு டிவிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப திமுகவுக்கான இந்த ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இந்த 2ஆம் இடத்துக்கு யார் வர்றது, டிவிகே அதிமுக வாங்குறதா இப்ப சென்னை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல போட்டியாக இருக்கின்றது. அடுத்ததாக செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி, அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன், நாம் தமிழர் வேட்பாளர் அமுதா, தாவேகா வேட்பாளராக தியாகராஜன். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு கடும் போட்டி என்கிறது. அதிமுகவுக்கு 35 முதல் 41% ஆதரவு, திமுகவுக்கு 33 முதல் 39% ஆதரவு, 2% தான் வித்தியாசம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல தாவேகா 53% ஆதரவு, இரண்டாம் இடத்துல திமுகவின் உதயசூரியன் சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 35% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாம் இடத்துல இரட்டை இலைக்கு நாங்க ஓட்டு போடுவோம்னு சுமார் 2% பேர் சொல்லியிருக்கிறாங்க. சார், அகைன் செங்கல்பட்டு நீங்க சொன்ன அதே ட்ரெண்ட் தானா? ஆமா, ஏறக்குறைய டிவிகே டிஎம்கே தான் செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும். அந்த கேண்டிடேட் திமுக கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் அந்த பகுதியில் நிறைய செஞ்சிருக்காரு, தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அப்படிங்கும் போது கடுமையான போட்டியா இருக்கும். இந்த 53% அப்படிங்கிறது ஒன்றும் நம்மளால ஒன்றும் கெஸ் பண்ணவே முடியல. அப்படிங்கும் போது திமுக விஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரியான நரேஷன் தான் செங்கல்பட்டுல மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செய்யூர் சட்டமன்ற தொகுதி. செய்யூர் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில விசிக வேட்பாளராக சிந்தனை செல்வன், அதிமுக வேட்பாளராக ராஜசேகர், நாம் தமிழர் வேட்பாளராக சுவாதி லட்சுமி, தாவேகா வேட்பாளராக மோகன் ராஜா. தனி தொகுதி மீண்டும் யார் வசம் செல்ல போகின்றது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு அதிமுகவுக்கு சாதகம் என்கிறது. 36 முதல் 42% பேர் சொல்லியிருக்கிறாங்க. திமுக கூட்டணியின் விசிக வேட்பாளருக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 33 முதல் 39% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல 57% அதிமுக இருக்கிறது. இரண்டாம் இடத்துல 28% வாக்குகள் விசிகாவுக்கு கிடைத்திருக்கிறது. மூன்றாம் இடத்துல 14% பேர் தாவேகாவின் விசில் சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா அதிமுக போட்டியிடுது, ஆனா திமுக கூட்டணியில கூட்டணி கட்சிக்கு தான் இதை கொடுத்திருக்கிறாங்க. சோ கூட்டணி கட்சி போட்டியிடுறதுனால அதிமுக வெர்சஸ் விசிகா அப்படிங்கிறது இங்க விசிகாவுக்கு சற்று பின்னடைவா பார்க்க இல்ல. சிந்தனை செல்வனை பொறுத்தவரைக்கும் காட்டுமன்னார் கோயில்ல நின்று ஜெயிச்சவர் இப்ப அவர் இந்த புதிய தொகுதியாக இருக்கிறனால செய்யூருக்கு வந்திருக்கிறாரு. விசிகாவும் அங்க ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப தந்தி டிவியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக 42, பிசிகா பொறுத்த வரைக்கும் 39 அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல நெக் டு நெக் இருக்கு. இங்க எங்கேயுமே தாவேகா மாலை மலர் எடுத்த கருத்து கணிப்பா இருக்கட்டும், தந்தியை எடுத்த கருத்து கணிப்பா இருக்கட்டும், ஒரு அதிகபட்சமாக ஒரு 24க்கு மேல தாண்டல. அப்படிங்கும் போது அப்படி ஒரு லீடு எடுக்கிறப்ப அது ரெண்டா கடுமையான ஒரு போட்டியா தான் இருக்கு. ஒருவேளை செய்யூர்ல திமுகவே நேரடியான போட்டியா இருந்ததுன்னா வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் எளிதா இருந்திருக்கும். இப்போ ஒரு கடுமையான போட்டியா தான் இருக்கும். அது மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்கள் திமுக வேட்பாளராக அமுலு பொன்மலர், அதிமுக வேட்பாளராக மரகதம் குமரவேல், நாம் தமிழர் வேட்பாளராக ஜானகிராமன், தாவேகா வேட்பாளராக எழில் கேத்தரின். மதுராந்தகம் தனி தொகுதியில முடிவுகள் எப்படி வரப்போகிறது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு அதிமுகவுக்கு சாதகம் என்கிறது.
மரகதம் குமரவேல் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புன்னு 36 முதல் 42% பேர் சொல்லியிருக்கிறாங்க. திமுக வேட்பாளருக்கு 33 முதல் 39% ஆதரவு கிடைத்திருக்கின்றது. மாலை மலர் முடிவுகளின்படி 16% பேர் இரட்டை இலை சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்றாங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு 75% பேர் ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. தாவேக்காவுக்கு இங்க 0% என்று நமக்கு அந்த மக்கள் குரல் முடிவுகள் வந்து சொல்லுது. சார், இது வரைக்கும் பல தொகுதியில பார்த்தோம் தாவேக்கா வந்து கணிசமா 15, 20 சில இடங்கள்லாம் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு 50% இருந்தது. ஆனா இங்க வந்து 0என்றது அதே நீங்க சொன்ன மாதிரி அந்த சயின்டிபிக் சர்வேவுக்கும் இந்த மக்கள் குரல் சர்வேக்கும் இருக்கக்கூடிய அந்த பெரிய நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா இதுன்னா இந்த எல் கேத்ரின் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம நம்ம அரக்கோணம் தொகுதியினுடைய விசிக வேட்பாளர். அவரை இந்த முறை வந்து அவங்களுடைய சிஸ்டர் தான் இங்க நிக்கிறாங்க. இவங்க யாருன்னா முன்னாள் மத்திய அமைச்சர் கலீல் தெளிமலையுடைய மகள் 2 பேர். ஒருத்தவங்க வந்து அந்த அரக்கோணம் தொகுதியில விசிக சார்பில் போட்டிடுறாங்க, இவங்க இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க் அங்க இருக்கத்தான் செய்யும். பட் நீங்க அதை 0 அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருக்குதுங்க. அங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக மாலை மலர தந்தி டிவியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதிமுக லீடு காட்டுறீங்க, அங்க வந்து 39 தான் காட்டுறீங்க. அதே நேரத்தில் இங்க 75% இருக்கு. அப்படிங்கும் போது இது ரொம்ப கான்ட்ராஸ்டான டிஃபரெண்டா இருக்கு. தாவேக்கு அங்க இல்லவே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ரைட் சார். இப்ப தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வதன்படி வந்து அவங்க மரகதம் குமரவேலுக்கு அது வெற்றி வாய்ப்பு இருக்கு. மரகதம் குமரவேலும் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க. அப்படி பாக்குறப்ப தாவேக்கு அங்க பெரிய ஃபேக்டரால இல்லாத பட்சத்தில் நம்ம தந்தி டிவி கருத்து கணிப்பு வச்சு பாக்குறப்ப திமுகவுக்கான கடுமையான போட்டியா இருக்கும். நாத்தாக்காவோ தாவேக்காவோ அங்க பெருசா கடத்தல. ரைட் சார். ஆவடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக தற்போதைய அமைச்சர் நாசர் மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியில பாஜக வேட்பாளராக நரசிம்ம மகேந்திரா, நாம் தமிழர் வேட்பாளராக புனிதா, தாவேக்கா வேட்பாளராக ரமேஷ்குமார். ஆவடி சட்டமன்ற தொகுதி அமைச்சர் நாசருக்கு மீண்டும் சாதகமாக இருக்குமா? ஆம் என்கிறது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள். திமுகவுக்கு 32 முதல் 38% ஆதரவு கிடைத்திருக்கின்றது. அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளருக்கு 29 முதல் 35% ஆதரவு கிடைத்திருக்கிறது. தாவேக்காவுக்கு 24 முதல் 30% ஆதரவு. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல விசில் சின்னம் இருக்குது, 50% ஆதரவு. இரண்டாம் இடத்துல 43%துடன் உதயசூரியன் சின்னம் இரண்டாம் இடம். பாஜக வேட்பாளருக்கு எங்களுடைய ஓட்டுன்னு ஒரு 3% பேர் சொல்றாங்க. நாம் தமிழருக்கும் நாங்க ஓட்டு போடுவோம்னு ஒரு 3% பேர் சொல்றாங்க. சார், திமுக வெர்சஸ் அதிமுகன்னு நேரடி போட்டி இல்லாம அதிமுக வந்து இங்க கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை கொடுத்துருச்சு. அதனால வந்து திமுக வேட்பாளர் அப்கோர்ஸ் நாசர் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிட்டிங் அமைச்சர், சிட்டிங் எம்எல்ஏ, சிட்டிங் அமைச்சர் அங்க நகர்மன்ற தலைவர்களாக இருந்து அந்த பகுதியில வந்து பல வேலைகளை செஞ்சிருக்காரு, அமைச்சரா இருக்கிறாரு. ரெண்டாவது கட்சியினுடைய சப்போர்ட் அங்க ஒரு பெரிய சப்போர்ட் திமுக அந்த பகுதியில் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே நேரத்தில் தாவேகா அவங்க ஒரு ஃபேக்டர் அங்க ஏற பாஜக இருக்கிறதுனால தாவேகாவுக்கான அங்க ஓட்டு அங்க களம் மாறுது. அப்படி பாக்குறப்ப தாவேகா விஸ் திமுகங்கிறது தான் அங்க களமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே நேரத்தில் அவரை சுற்றி நடந்த பல சர்ச்சைகள் அதெல்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த கேப்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இப்ப அதிகபட்சமா 38% அவருக்கு திமுக வேட்பாளர், பாஜக வேட்பாளர் அதிகபட்சமா 35 போது அந்த மார்ஜின் வந்து ஒரு 3% தானே இருக்குது. இது வந்து மாறுமா? இல்ல, இது தாவேக்கா இங்க நீங்க பாக்குறப்ப இங்க நீங்க தந்திக கொடுக்கறதே 30% காட்டுறீங்க இல்லையா? அப்ப நீங்க அதுல பாக்குற 50% போகுது. தாவேக்கா ஏற அதிமுக பாஜகங்கிறது அங்க வந்து 3வது இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இங்கேயும் தாவேக்கா ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால அது திமுகவுக்கு ஏறக்குறைய அதுவும் சிட்டி தான். சிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட் சார். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் பூர்ணிமா, அதிமுக கூட்டணியின் பாமக வேட்பாளராக சேகர், நாம் தமிழர் வேட்பாளராக சிலம்பரசன், தாவேக்கா வேட்பாளராக பாலமுருகன். திமுக வெர்சஸ் பாமக என்று களம் இருக்கின்றது. அம்பத்தூர்ல யார் வெற்றி பெறப் போகிறார்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு திமுக என்கிறது 33 முதல் 39% ஆதரவு. பாமக வேட்பாளருக்கு 29 முதல் 35% ஆதரவு கிடைத்திருக்கின்றது. தாவேக்காவுக்கு 22 முதல் 28. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல தாவேக்கா 66% வாக்குகள், இரண்டாம் இடத்துல 22%துடன் திமுக இருக்கின்றது. மூன்றாம் இடத்துல 5% ஆதரவு பாமகவுக்கு கிடைத்திருக்கிறது. அதே ஒரு 5% ஆதரவு நாம் தமிழருக்கு கிடைத்திருக்கின்றது. சார், இங்கேயும் தாவேக்கா 22 முதல் 28%. அதே நேரத்தில் அதிமுக வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அதனால திமுக வெர்சஸ் பாமக அப்படின்னு இருக்கிறதுனால களம் திமுகவுக்கு சாதகமா? தந்திரி அம்பத்தூரை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை வாக்குகள் கொஞ்சம் இருக்கு. அதை டார்கெட் பண்ணி தான் தாவேக்கா நிற்கிறாங்க. அதனால பாக்குறப்ப தாவேக்கா வெர்சஸ் திமுக அப்படிங்கிற போட்டி தான் அங்கேயும் வலுவாக இருக்கும். இப்போ அதிமுக கூட்டணியில் பாமக கொடுத்துருக்காங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ.
இருந்தாலும் கூட அங்க போட்டிங்கிறது வந்து திமுக டிவிக்குங்கிற மாதிரி தான் அங்கேயும் களம் மாறுது. ரைட் சார். அடுத்ததாக பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமி, அதிமுக கூட்டணியின் அமமுக வேட்பாளராக குக்கர் சின்னத்துல ஏழுமலை, நாம் தமிழர் வேட்பாளராக மேகலா, தாவேகா வேட்பாளராக பிரகாசம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பூந்தமல்லி தனி தொகுதியில யார் வெற்றி பெறப் போகிறார்? கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது திமுக என்கிறது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு. மாலை மலர் முடிவுகள் கடும் போட்டி இருக்கும்னு சொல்லுது. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளில் 32 முதல் 38% ஆதரவு திமுகவுக்கு கிடைத்திருக்கிறது. குக்கர் சின்னத்துக்கு 28 முதல் 34% ஆதரவு கிடைத்திருக்கின்றது. தாவேகாவுக்கு 24 முதல் 30. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடம் 2 பேருக்கிடையே கடும் போட்டி. 41% பேர் வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. அதே 41% பேர் வந்து அதிமுக கூட்டணியின் அமமுக வேட்பாளருக்கு நாங்க வாக்களிப்போம்னு சொல்றாங்க. 3ஆம் இடத்துல தாவேகா 17% ஆதரவு கிடைத்திருக்கின்றது. சார், தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு தெள்ள தெளிவாக திமுக என்கின்றது. அதே நேரத்தில் மாலை மலர் முடிவுகள் வந்து திமுக வெர்சஸ் அமமுக கடும் போட்டியா இருக்கு. இல்ல, அமமுகவை பொறுத்தவரைக்கும் அங்க ஒரு பேஸ் இல்ல. இது வந்து கூட்டணியில வாங்கி நிக்கிறாங்க. அவர் அந்த அவருடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் செல்வாக்குல தான் நீங்க போட்டியை கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாவேகா ஒரு பெரிய ஃபேக்டரா இல்லை. நீங்கள் தந்தியில் போட்டு 30% இருக்கட்டும், மீத கூடிய 17% இருக்கட்டும், தாவேகா ஒரு பெரிய இதாக இல்லாதனால அது வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால அவருக்கான ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு. ரெண்டாவது பூந்தமல்லிங்கிறது திமுகவுக்கான ஒரு பேசாவும் இருக்கிறதுனால திமுக அங்கே லீட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. திமுக அண்ட் அமமுகங்கிறது தான் அங்கே இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. மாதவரம் சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக சுதர்சனம், அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் மூர்த்தி, நாம் தமிழர் வேட்பாளராக கிருத்திகா, தாவேகா வேட்பாளராக விஜய் பிரபு. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் மாதவரத்துல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே கடும் போட்டி என்கிறது. 32 முதல் 38% ஆதரவு திமுகவுக்கு, 31 முதல் 37% ஆதரவு அதிமுகவுக்கு, தாவேகாவுக்கு 23 முதல் 29%. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல 52% பேர் தாவேகாவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல 33% பேர் உதயசூரியன் சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல இரட்டை இலை சின்னத்துக்கு 9% பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. மாலை மலர் முடிவு 52% பேர் தாவேகா. அகைன் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகள் இந்த பெல்ட் வரும்போது தாவேகாவுடைய அந்த வாக்கு வங்கின்றது அதிகமா வரும் அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. ஆரம்பத்திலிருந்தே பாக்குறது என்னன்னா திமுகவுக்கு அவர் பெருசா சேதாரத்தை ஏற்படுத்தவே இல்லை. அவர் சேதாரத்தை பொறுத்தவரை அதிமுகவுக்கு தான் பண்ணியிருக்கிறாரு. நீங்க இங்க ஏற ஏற அவங்க அதிமுகவுடைய இது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி போய் இங்கேயும் மாதவரத்தை பொறுத்த வரைக்கும் மாதவர மூர்த்தி அப்படிங்கிறவர் அவரும் அங்க ஒரு செல்வாக்குள்ள நபராக இருந்தாலும் கூட தாவேகா அங்க ஒரு பெரிய ஃபேக்டரை கிரியேட் பண்றதுனால திமுக விஸ் தாவேகாங்கிறது தான் இங்கேயும் அப்படி இருக்கு. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி, அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், நாம் தமிழர் வேட்பாளராக ரேவதி, தாவேகா வேட்பாளராக ரேவந்த் சரண். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு கடும் போட்டி என்கிறது. ஏன்னா அதிமுகவுக்கு 30 முதல் 36% ஆதரவு, திமுகவுக்கும் அதே போல 29 முதல் 35% ஆதரவு. அதனால ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. மாலை மலர் முடிவுகளின்படி 64% ஆதரவு தாவேகாவுக்கு, 2ஆம் இடத்துல 16% ஆதரவு உதயசூரியனுக்கு, 3ஆம் இடத்துல இரட்டை இலை சின்னத்துக்கு ஒரு 13% ஆதரவு கிடைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். சார், பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர், மதுரவாயல் தொகுதியில முகமறிந்த ஒரு தலைவர், அதிமுகவின் முக்கிய முகமாக இருக்கக்கூடியவர். ஆனாலும் கூட வெற்றி வாய்ப்பு எளிதாக இல்லாம கடும் போட்டி இருக்கும்னு தந்தி டிவி கருத்து. வேட்பாளர் பாத்தீங்கன்னா அதிமுக சார்பில் பெஞ்சமின், திமுக சார்பில் காரப்பாக்கம் கணபதி சிட்டிங் எம்எல்ஏ, ரேவந்த் சரண் ரோஹிணி தியேட்டருடைய ஓனர் ரேவந்த் சரண் தாவேகா வேட்பாளர் நிற்கிறாங்க. அண்ணன் வினோத் பி செல்வம் வந்து பாஜக இருக்காரு, இவர் தாவேக்காளர் இருக்கிறாரு. இவர் மதுரவேல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் இங்க நிக்க போறாருங்கிறது ஓரளவுக்கு தெரியப்பட்ட விஷயமா தான் இருக்கு. இங்கே பொறுத்த வரைக்கும் தாவேகா விஸ் திமுக அப்படிங்கிறதா இங்கே மதுரவேலை பொறுத்த வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். ஒரு கடுமையான போட்டி திமுக தாவேகாவாக இருக்கும். அதில் திமுக லீட் எடுக்கும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர். காரப்பாக்கம் கணபதியை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் லெவலில் ஒரு ஒர்க் தெரியும். அப்படிங்கிறனால கடுமையான போட்டி இருந்தாலும் கூட திமுகவுக்கான ஒரு சாதகமான தொகுதி தான் அது. சார், பல தொகுதியில் நம்ம பார்க்குறோம், பல தொகுதியில் அந்த வேட்பாளர்கள் வந்து தொடர்ந்து பலமுறை வெற்றி பெற்றாலும் கூட மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே தான் வாய்ப்பு கொடுக்கப்படுது. அப்போ வந்து ஒரே முகம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்துதா? ஏன்னா தெரிஞ்ச முகம் களப்பணி செய்யக்கூடியவங்க நீங்க சொல்றீங்க, ஆனா கருத்து கணிப்பு முடிவுகள் அவங்களுக்கே கடும் போட்டி தான் அப்படின்னு வருது. இல்லை, அவங்களுக்கே கடும் போட்டின்னா அவங்களுக்கு ஒரு 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 சைக்கிளிங்கில் வந்து புதிய வாக்காளர் வர்றாங்க. புதுசாக புதிய வாக்காளர் வர்றாங்க, ஒரு புதிய கட்சி வருது. அப்படிங்கும் போது
இந்த விட்டு விட்டா இருந்திருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு வாக்குகள் இன்னைக்கு வந்து மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய வாக்குகள் வந்து ஒரு பக்கம் இன்னைக்கு சேர்ந்து நிக்குது. அப்ப இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. திமுகவுக்கான வாக்கு வங்கிங்கிறது நாங்க அங்க பேசே இல்ல. திரும்ப திரும்ப அதான் சொல்றோம். அதிமுகவுக்கு வந்தான ஒரு அங்க தலைமை இல்ல, சரியான தலைமை இல்ல, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்ல, இவங்க கூட்டணி சரியா அமைக்கல. இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோவத்தை என்ன பண்றாங்கன்னா, அவங்க திமுகவுக்கு போகாத பட்சத்தில் தாவேகா பக்கம் ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்படிங்கும்போது அந்த அதிமுக இடத்தை தாவேகா கையில் எடுக்குதுங்கிறது தான் கிரவுண்ட் ரியாலிட்டி இது. ரைட் சார். அடுத்ததாக பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதி. பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில காங்கிரஸ் வேட்பாளராக துரை சந்திரசேகர், அதிமுக வேட்பாளராக சிறுனியம் பலராமன், நாம் தமிழர் வேட்பாளராக ராஜாத்தி, தாவேக வேட்பாளராக ரவி. அதிமுக வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு களம் இருக்கின்றது. ஆனா தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளில் கடும் போட்டி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிமுக வேட்பாளருக்கு 34 முதல் 40% ஆதரவு, காங்கிரஸ் வேட்பாளருக்கு 32 முதல் 38% ஆதரவு, தாவேகாவுக்கு 21 முதல் 27. மாலை மலர் முடிவுகளின்படி முதல் இடத்துல திமுக கூட்டணியின் காங்கிரஸ் இருக்கின்றது, 54% ஆதரவு கிடைத்திருக்கின்றது. இரண்டாம் இடத்துல 37% ஆதரவு தாவேகாவுக்கு கிடைத்திருக்கிறது. மூன்றாம் இடத்துல இரட்டை இலை சின்னத்துக்கு 5% ஆதரவு கிடைத்திருக்கிறது. சார், அகைன் பொன்னேரி தனி தொகுதி, தாவேகா இங்க லீட் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து திமுக ஒருவேளை திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லாம திமுகவே இங்க நேரடியா போட்டிட்டு இருந்தா அது வந்து திமுகவுக்கு சாதகமா இருந்திருக்குமா, கடும் போட்டி இல்லாம? இல்ல அந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறார். அந்த சிட்டிங் எம்எல்ஏ இருக்கு, அவருக்கான ஒரு பேஸ் அங்க வச்சிருக்காரு, ஓட் பேங்க் வச்சிருக்காரு. அவர் கேட்டு தான் அங்க வாங்கியிருக்காங்க. போன முறை நின்று இந்த முறைக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் அது திமுகவுக்கான ஒரு பேஸ் உள்ள தொகுதி தான். அங்க பொறுத்த சிட்டியுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஏரியாவாக இருந்தாலும் கூட பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாவேகா காங்கிரஸ்ங்கிற ஒரு லீடு தான் அங்கேயும் போகுது. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக கோவிந்தராஜன், அதிமுக வேட்பாளராக சுதாகர், நாம் தமிழர் வேட்பாளராக ஸ்ரீதர், தாவேகா வேட்பாளராக விஜயகுமார். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு 36 முதல் 42%, அதிமுகவுக்கு எங்களுடைய ஆதரவுன்னு 33 முதல் 39% பேர் சொல்றாங்க. தாவேகாவுக்கு 16 முதல் 22% ஆதரவு கிடைத்திருக்கின்றது. மாலை மலர் முடிவுகளின்படி மக்களிடம் கேட்டபோது நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கிறோம். ரேண்டமா பீப்புளை செலக்ட் பண்ணி 40% பேர் உதயசூரியனுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்றாங்க. 33% பேர் இரட்டை இலைக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்றாங்க. விஜயின் விசில் சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 22% பேர் சொல்றாங்க. சார், இப்போ பல இடங்களை பார்க்கிறோம். கடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் மூன்றாவதாக வந்த பல தொகுதிகளில் இப்ப வந்து அந்த இடத்த வந்து தாவேகா ரீப்ளேஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ கும்மிடிப்பூண்டியில பார்த்தா இப்போ தாவேகா 16 முதல் 22%, ஆனால் நாம் தமிழர் 1 முதல் 6% அப்படின்னு நமக்கு கிடைக்கிறத பார்க்குறோம். களம் வந்து திமுகவுக்கு தான் சாதகம். தந்தி டிவியும் அதான் சொல்லுது, மாலை மலர் முடிவுகளும் அதான் சொல்லுது. இல்லை, இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே தாவேகா ஃபேக்டர் பெருசாக இல்லாதனால வந்து உங்களுக்கு என்னன்னா திமுக அங்கே வந்து லீடு எடுத்துகிட்டே போகுது. ரெண்டாவது நாம் தமிழருமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்துலேயுமே போன முறை 8% வாங்கிடுங்க. இப்போ அது வந்து அது இன்க்ரீஸ் ஆகி போகவே இல்லை. நம்ம பார்த்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 6, 7 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போகுது. ஒரு 10, 15 இன்க்ரீஸ் ஆகி போகவே இல்லை. அப்படி தாவேகா நாத்தாக்காவை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் இந்த முறை வந்து கொஞ்சம் சோர்வா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்தை வந்து இது தாவேகா அங்க இருக்க வாக்குகளையும் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்றாங்க. அதிமுக வாக்குகள், நாம் தமிழர் வாக்குகள், திமுக வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ரவுண்ட் ஃபிகரை நமக்கு தாவேகா காட்டுது. ஒருவேளை இப்ப விஜய் வந்து இந்த தேர்தலுக்கு வராம போயிருந்தா திரு சீமான் அவர்களின் 7-8% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இந்த 2 கட்சி பிடிக்காதவர்கள், அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீமான் அவர்கள் தொடர்ச்சியா 15 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தலில் போட்டிடுறாரு. அதே நேரத்தில் அந்த கொள்கையிலையும் உறுதியாக இருக்கிறாரு. தனித்து போட்டி, கூட்டணி எல்லாம் கிடையாது அப்படின்னு. ஆனா களத்துல தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கணக்குகள் தான் எப்பயுமே வந்து ஜெயிக்குது. ஆனாலும் கூட அதை வந்து அவர் வந்து கூட்டணிங்கிற அந்த முடிவுல வந்து கூட்டணின்ற முடிவுக்கே அவர் போக மாட்டாரு. ஆனா இந்த பக்கம் விஜய் அப்படிங்கிற ஒரு மாஸ் பிம்பம் வந்து இங்க இந்த இடத்துல வேலை செய்தா? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தான் ஒரு அரசியல் களத்தில் ஒரு ட்ரை இருக்கு. ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு யங் யூத் லீடர் வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அப்படி தான் ஒரு வேலையை பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பெண்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க பார்த்தாங்க. அதனால தான் அந்த கோர் ஓட்டு அங்கே போக 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 அவங்களுக்கு எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அவங்க திரும்ப ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த இடத்தை வந்து ஸ்பேஸாக இருக்கிறதுனால ஒரு புதிய தலைமுறை ஒரு வாக்காளர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலை கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது.
இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சோர்வை கொடுத்துரும். இப்போ நீங்க நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அரசியல்வாதி வந்து நின்று குரல் கொடுக்குறாங்க, நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க அப்படின்னா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டால் அவர்கள் களத்துக்கே வரமாட்டாங்க. இது இந்த மாதிரி அரசியல் வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா போறோம். அப்ப இதை வந்து விஜய் முன்னெடுத்துட்டு போறாரு, இது ஒரு கூட்டம் நம்புறாங்க, இதுக்கு பின்னாடி போறாங்கன்னா இது ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் இருக்கவும் செய்யாது. இது பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி போயிடும். ஏன்னா இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. கொள்கை ரீதியாக பிரச்சனையின் அடிப்படையில் நீங்க நின்னாதான் திமுக இன்னைக்கு இவ்வளவு எத்தனை பேர் வந்து போறாங்க. நம்ம பார்க்குற கருத்து கணிப்புகள்லாம் திமுகவுக்கான பேஸ் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது வந்து நம்ம இதுல தெரியுது. அப்ப என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கூட்டணி விடாம வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது எத்தனை அலை அடிச்சாலும் சரி, எத்தனை புயல் அடிச்சாலும் சரி, எத்தனை புதியவர்கள் வந்தாலும் திமுக ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து இவங்கெல்லாம் வந்து வந்துட்டு போவாங்க. ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்தாரு, அதுக்கு பிறகு வந்து இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வந்து கமலஹாசன் வந்தாரு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு அலை வேவு அடிக்கத்தான் செய்யும். சார், இப்ப விஜயின் வருகையை எப்படி பார்க்கலாம்? இப்போ கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்தபோது விஜயகாந்த் வந்து துணிச்சலாக கட்சியை தொடங்கி வந்தாரு. அவருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க முழுக்க விஜயகாந்த் பக்கம் வந்தாங்க. அன்னைக்கு அவங்க 2 பேரும் இருந்தாங்க. இன்னைக்கு தமிழக அரசியல் சூழல் அப்படியே தலைகீழா இருக்குது. இந்த நேரத்துல விஜய் வந்திருக்கிறாரு. அன்னைக்கு விஜயகாந்தையும் இன்னைக்கு விஜயும் நம்ம ஒப்பிடலாமா? அப்படி ஒப்பிட்டா அது சரியா இருக்குமா? எப்பயுமே ஒப்பிடலாம். எப்பயுமே ஒவ்வொரு தேர்தலையுமே வந்து ஒரு மாற்றம் வேணும், வந்து ஒரு புதுசாக யாராவது வரமாட்டாங்களாங்கிற வாக்களிக்கக்கூடியவர்கள் ஒரு 20% 15% போட்டே இருப்பாங்க. நோட்டாவுக்கு போடுறவங்க, சுயேட்சை வேட்பாளருக்கு போடுறவங்க, இந்த 3வது அணிக்கு போடுறவங்க ஒரு ஓட்டு விழுந்துகிட்டே இருக்கும், ஒரு பெர்சன்டேஜ். அந்த பெர்சன்டேஜ் இந்த முறை விஜய் வாங்குறாரு. ஆனா இது விஜய் தக்க வச்சுக்கிட்டு வராங்கிறது தான் இப்ப சந்தேகம். பெரிய கேள்வி என்னன்னா, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜய் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? ஒரு 10% 15% ஓவராலா வாங்குறாரு வச்சுங்க. இந்த 10% 15%யோ விஜய் எப்படி பயன்படுத்த போறாரு? விஜயகாந்துக்கு 8% கிடைச்சது. 8% அவர் பயன்படுத்தி அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டார். 204 தொகுதியில் வேட்பாளரை போட்டாரு. இவர் விருத்தாச்சலத்தில் ஜெயிச்சாரு, 8% ஓட்டு வாங்கினாரு. அடுத்த முறை அதிமுகவோட கூட்டணி வச்சாரு, தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டார். அந்த 5 வருஷம் விஜயகாந்த் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேமுதிகவினுடைய கட்சி தலைவராக செயல்பட்டார். விஜய்க்கு இப்ப பெரிய கேள்வி என்னன்னா, விஜய் நம்பி ஒரு 10-15% ஓட்டு போறாங்க, மாற்றம் வேணும்னு ஒரு இளைஞர்கள் வந்திருக்கிறாரு அப்படின்னு வரவேற்கிறாங்கன்னா, விஜய் அதை எப்படி பயன்படுத்த போறாரு? அடுத்த 3 வருஷம் கழிச்சு தான் தேர்தல். 2029 தான் நாடாளுமன்ற தேர்தல். இந்த 3 வருஷத்தில் விஜய் மக்கள் பிரச்சனையை பேசுவாரா? களத்துக்கு வருவாரா? இந்த கட்சியை ஆக்டிவா வச்சிருப்பாரா? வரக்கூடிய தொண்டர்களை சோர்ந்து போகாம வச்சிருக்கிறாரா? கலைஞரை சொல்லணும். கலைஞர் வந்து தொடர்ந்து 3 முறை தோல்வி. எம்ஜிஆர் அங்க வந்து ஒரு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா நிக்கிறாரு. அப்போ கலைஞர் என்ன பண்ணுவாராம், சோர்ந்து போயிருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் தோத்த பிறகு கலைஞரை ஆறுதல் பண்றதுக்கு வருவாங்களாம் தொண்டர் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் மற்ற நிர்வாகிகள்லாம் சொல்லுவாராம். அதை பத்தி கலைஞர் பேசவே மாட்டார். அடுத்த மாசம் 30ஆம் தேதி வந்து மொழிபெயர்த்து ஆகி கூட்டம் போடு, நீ வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போ அப்படின்னு அவங்கள பிஸியாவே வச்சிருப்பார். அதனாலதான் 3 முறை திமுக தோத்தாலும் கூட அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருந்தார். சோ பதவியில் இல்லாத போதும் அந்த கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருப்பதுங்கிறது மிக மிக முக்கியம். இந்த கூட்டம், இந்த பாசிங் க்ளவுட்ஸ், இந்த பாட்டு போடுறது, இந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் எல்லாம் நடக்கும். ஆனா சோதனை காலத்தில் கட்சி நீங்க எப்படி நடத்திட்டு போறீங்க, மக்கள் பிரச்சனை எப்படி நீங்க அட்ரஸ் பண்றீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப நாம் தமிழர் கட்சியில ஏன் இன்க்ரீஸ் 8% மேல போச்சுன்னா, அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா வலுவான கூட்டணி இல்லாத பட்சத்தில் ஒரு சோர்வாயிருவாங்க. இப்ப விஜயும் அதான் அதே ஏறக்குறைய அந்த நிலைமை தான் இருக்காரு. கூட்டணி பெருசா ஸ்ட்ராங் இல்ல, இவருடைய பிரச்சனை, இவருடைய செயல்பாட்டில் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அடுத்து இவர் என்ன பண்ண போறாருங்கிறதா இவருடைய அரசியல் எதிர்காலமே இருக்கு. நிச்சயமா சார். ரசிகர்கள் வந்து 3 மணி நேரம் படம் பார்க்கற மாதிரி விஜய் பார்த்து விடக்கூடாது. விஜய் மக்கள் பார்த்துட்டு, விஜய் ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க, விஜய் பார்த்துடக்கூடாது. தியேட்டரோட உங்களுடைய உறவு முடிஞ்சு போச்சு கிளம்பி போயிடக்கூடாது. நான் படத்தில் நடிக்கிறேன், டான்ஸ் ஆடுறேன், பஞ்சு டைலாக் பேசுறேன், அடுத்த படத்தில் பார்ப்போம் பாயின்னு போயிடக்கூடாது. நீங்க வந்து அவங்களோட டிராவல் பண்ணணும், மக்கள் பிரச்சனையை பேசணும். அது விஜய் செய்வாராங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்கு. விஜய்க்கு இந்த முறை கணிசமாக ஒரு சதவீதம் வாக்கு வாங்குவாருன்றது மாற்று கருத்து கிடையாது. அதை எப்படி ஒரு அடுத்து கொண்டு போக போறாரு, எப்படி பயன்படுத்த போறாரு, அந்த கூட்டத்தை எப்படி அரசியல்படுத்த போறாரு, மக்கள் பிரச்சனை கொண்டு இப்ப வந்து இளைஞர்கள் மத்தியில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மத்தியில் வாக்கு வாங்கிவாரு. அவனே அடுத்த தேர்தலில் அவன் 30 வயசு ஆயிடுவானே. இன்னும் எந்த அளவுக்கு வந்து அவர் பாலிடிக்ஸ்ல ஆக்டிவா இருக்க போகிறார்? எலெக்ஷனுக்கு 25 வயசு இருந்தவன் ஓட்டு போடுறான், அடுத்த வருஷம் 30 வயசு ஆயிடுவான். இந்த 5 வருஷத்துல அவனுக்கு அரசியல் புரிதல் ஏற்பட்டுரும். அப்ப வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகும். அப்ப நீங்க அப்டேட் ஆகணும், அப்ப நீங்க அரசியல் படுத்தணும், அவன்கிட்ட நீங்க அரசியல் பேசணும். இல்லாட்டி உங்களால
ஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியாது. சோ இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த ரசிகர்களை அவர் தக்க வைப்பதுங்கிறதும் ஒரு சவால் தான். அடுத்த 5 பெரிய சவால். அதை செய்வாராங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ரைட் சார். அடுத்ததாக திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக ராஜேந்திரன், அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் BV ரமணா, நாம் தமிழர் வேட்பாளராக செந்தில்குமார், தாவேகா வேட்பாளராக அருண்குமார் ஆகியோர் களத்தில் இருக்கின்றனர். திருவள்ளூர் யாருக்கு சாதகம்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு கடும் போட்டி என்கிறது. திமுகவுக்கு 34 முதல் 40% ஆதரவு, அதிமுகவுக்கு 32 முதல் 38% ஆதரவு, தாவேகாவுக்கு 19 முதல் 25%. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்துல திமுகவின் உதயசூரியன் சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 47% பேர் சொல்றாங்க. இரண்டாம் இடத்துல விசில் சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 31% பேர் சொல்றாங்க. மூன்றாம் இடத்துல இரட்டைலை சின்னத்துக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 21% பேர் சொல்றாங்க. சார், கடும் போட்டி. BV ரமணா அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? உங்க கருத்து என்ன? இல்ல, அங்க பொறுத்த வரைக்கும் திமுக கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவருக்கான ஒரு பேஸ் வச்சிருக்காரு, ஓட் பேங்க் வச்சிருக்காரு. ரெண்டாவது விசிகா ஓட்டு அங்க ஒரு பெரிய அளவுல ரோல் பண்ணுது. அப்படிங்கும் போது திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் திமுகக்கான ஒரு சாதகமான தொகுதியா தான் இருக்கும். ரைட் சார். திருத்தணி சட்டமன்ற தொகுதியில களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தி வேட்பாளர், அதிமுக வேட்பாளராக கோ ஹரி, நாம் தமிழர் வேட்பாளராக சந்திரன், தாவேகா வேட்பாளராக சத்யகுமார். திருத்தணி தொகுதியில யாருக்கு களம் சாதகமாக இருக்கின்றது? அதிமுகவுக்கு என்கிறது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு. 36 முதல் 42% ஆதரவு. தேமுதிக வேட்பாளருக்கு நாங்க வாக்களிப்போம்னு 33 முதல் 39% பேர் சொல்றாங்க. தாவேகாவுக்கு 15 முதல் 21%. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்துல அதிமுக, திருத்தணியில 47% பேர் இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. 32% பேர் முரசு சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. 20% பேர் வந்து விசில் சின்னத்துக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்றாங்க. சார், அதிமுக எப்படி பார்த்தாலும் 2 சர்வேக்களிலும் லீட் எடுக்குது. வெற்றி வாய்ப்பு உறுதி. இல்ல, இங்க இப்ப திருத்தணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திருத்தணியில சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற சந்திரன், திமுகவை சேர்ந்த சந்திரன் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அவருடைய சர்வீஸ் அங்க பெரிய சர்வீஸ். அவர் நேரடியாக திமுக சார்பில், சந்திரன் திமுக சார்பில் போட்டி போட்டிருந்தார்னா மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பார். ஏன்னா அவர் களம் வந்து நிறைய சாதகமா இருக்கு, நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹரி என்பவரும் முன்னாள் எம்எல்ஏ தானே? ஆமா, திருத்தணி ஹரிங்கிறது முன்னாள் எம்எல்ஏவா இருந்தார். அவருக்கான செல்வாக்கு அங்க இருக்கிறதுனால, தேமுதிகவுக்கு கொடுத்ததுனால அங்க ஃபைட் வந்து ரொம்ப ஒரு கடுமையாக இருக்குங்க. ஒருவேளை திமுக நேரடியா போட்டி இருந்தா, திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ சந்திரனுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா வெற்றி வாய்ப்புங்கிறது திமுக உறுதியா இருந்திருக்கும். ஓகே. அடுத்ததாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் பழனியப்பன், அதிமுக வேட்பாளர் மனோகரன், நாம் தமிழர் வேட்பாளர் தாண்டவமூர்த்தி, தாவேகா வேட்பாளர் விஜய் பாலாஜி. ஈரோடு கிழக்கு யாருக்கு சாதகமாக இருக்கும்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு அதிமுக என்கிறதா? இல்லை. காங்கிரஸ் என்கிறதா? அதுவும் இல்லை. ஏன்னா கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக 36 முதல் 42% ஆதரவு, காங்கிரஸ் வேட்பாளருக்கு 35 முதல் 41% ஆதரவு, தாவேகாவுக்கு 15 முதல் 21. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்துல ஈரோடு கிழக்குல 59% பேர் விசில் சின்னத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல காங்கிரஸ் வேட்பாளருக்கு எங்களுடைய ஓட்டுன்னு கை சின்னத்துல 25% பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. மூன்றாம் இடத்துல இரட்டை இலை 11% ஆதரவு. சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எல்லாம் சந்திச்ச ஒரு தொகுதி. இப்ப களம் வந்து கடும் போட்டி என்கிறது. அது அதிமுக வந்து ஸ்லைட்டா எட்ஜ் எடுக்குதா இல்ல எப்படி சார்? இல்ல, திரிகாரன் ஃபைட்டா தான் இருக்கும் இங்க. அதிமுக, காங்கிரஸ், தாவேகா மும்முனை போட்டியா தான் இருக்கும். யாரா ஒருத்தவங்க குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கான பேஸும் இருக்கு, அதிமுகவுக்கான பேஸும் இருக்கு, தாவேகாவுக்கான ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் பிரிக்கிறாங்க. அப்ப திரிகாரன் ஃபைட்டா தான் இருக்கும். யாரோ சின்ன மார்ஜின்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஈரோடு மேற்கு தொகுதியை பார்க்கிறோம். திமுக வேட்பாளராக முத்துச்சாமி, அதிமுக கூட்டணியில தமாகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க யுவராஜா வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர் விஜய், தாவேகா வேட்பாளராக ஆனந்த் மோகன். ஈரோடு மேற்கு தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும்? திமுகவுக்கு சாதகம்னு 36 முதல் 42% பேர் சொல்றாங்க. தமாக வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவுன்னு 32 முதல் 38% பேர் சொல்றாங்க. தாவேகாவுக்கு 17 முதல் 23%. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்துல 45% பேர் விசிலுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இரண்டாம் இடத்துல 30% பேர் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. பாஜக வேட்பாளருக்கு 21% பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. சார், ஈரோடு மேற்குல முத்துச்சாமிக்கு மீண்டும் வாய்ப்பா? இல்ல, முன்னாள் அமைச்சர், ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர். அதிமுக இருந்தார், திமுக அமைச்சர் இருக்காரு, கொங்கு பகுதியினுடைய முகமா இருக்கார். இவருக்கு மாற்று கட்சியிலுமே இவருக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் இருக்கு, பொதுமக்கள் மத்தியில் நல்ல பெயர் இருக்கு. தனிப்பட்ட செல்வாக்கு திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணிங்கும் போது அவர் அங்க லீட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணியில தமாக கொடுத்திருக்கிறாங்க. தாவேகாவும் கணிசமான வாக்குகள் வாங்குறப்ப
த்ரீ கார்னர் ஃபைட்டாக இருந்தாலும் கூட திமுகவுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக தான் இருக்கும். மறுபடியும் மீண்டும் ஒரு மும்முனை போட்டி இருக்கக்கூடிய தொகுதி, அதே நேரத்தில் திமுகவுக்கு சாதகம் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்ததாக மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில மதிமுக வேட்பாளராக செந்தில்நாதன், அதிமுக கூட்டணியில பாஜக வேட்பாளராக கிருத்திகா, நாம் தமிழர் வேட்பாளராக அருண்குமார், தாவேகா வேட்பாளராக சண்முகன். சோ மதிமுக வெர்சஸ் பாஜக என்று களம் இருப்பதை பார்க்கிறோம். மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பாஜக அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தொகுதி. இங்க தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்கிறது 38 முதல் 44% பேர் அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு எங்களுடைய ஓட்டு அப்படின்னு 35 முதல் 41% பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. தாவேகாவுக்கு 11 முதல் 17. திமுக கூட்டணியில மதிமுக நிற்கிறது உதயசூரியன் சின்னத்துல நிற்கின்றது. மாலை மலர் 48% பேர் தாவேகாவுக்கு எங்களுடைய ஆதரவுன்னு சொல்றாங்க. இரண்டாம் இடத்துல உதயசூரியன் சின்னத்துக்கு 33%. மூன்றாம் இடத்துல பாஜகவுக்கு 11%. சார், இப்ப தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு பார்க்கும்போது இப்ப மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. இருந்தாலும் கூட அதிமுக அங்க முந்துவதை நம்ம பாக்குறோம். வெற்றி வாய்ப்பு மொடக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் பாஜக கொஞ்சம் ஒரு ஃபேவரா இருக்க தொகுதியாக அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அண்ணாமலை அங்க நிக்க வைக்கிறாங்க கூட பிளான் எல்லாம் பண்ணாங்க. அவர் சிட்டிங் எம்எல்ஏ கூட பாஜக எம்எல்ஏ தான். அப்படிங்கும் போது மதிமுகவுக்கு கொடுத்திருக்கிறதுனால கேண்டிடேட் மதிமுக கேண்டிடேட், சின்னம் உதயசூரியன். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்க்குறப்ப இதுங்கேயும் ஒரு த்ரீ கார்னர் ஃபைட்டாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மும்முனை போட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாராவது ஒரு குறைந்த மார்ஜின்ல தான் அங்கே வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மதிமுக திமுக காம்பினேஷன் அவங்க லீட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அங்க இருக்கு. ஓகே, ஆனா இது இப்ப பொதுவா அர்பன் ஏரியாவை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி தாவேக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்க அதிகமா இருக்குன்னு. இப்ப மொடக்குறிச்சி மாதிரியான ஒரு இடத்துல 48% தாவேக்காவுக்கு ஆதரவுனா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கொங்கு பகுதி முழுவதுமே தாவேக்காவினுடைய தாக்கம் கணிசமாக இருக்கு. ஓ, கொங்கு பகுதி கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க பொள்ளாச்சி வரைக்கும், இந்த பக்கம் ஈரோடுல இருந்து நாமக்கல் வரைக்கும், கரூர்ல இருந்து சேலம் வரைக்கும், இந்த பகுதியிலுமே அவங்களுடைய தாக்கம் நிறைய இருக்கு. அந்த பகுதியில் இந்த வாக்குகள் சிதறப்ப திமுக அந்த பகுதியில் பூரா நிறைய இடங்கள்ல ஈஸியாவே வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அங்க இருக்கு. அந்தியூர் சட்டமன்ற தொகுதி களத்துல திமுக வேட்பாளராக சிவபாலன், அதிமுக வேட்பாளராக ஹரிபாஸ்கர், நாம் தமிழர் வேட்பாளராக ஆனந்தி, தாவேகா வேட்பாளராக விஜய் வெங்கடேஷ். பெயர்லேயே விஜய் வச்சிருக்காரு. அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில கள நிலவரம் எப்படி இருக்கு? தந்தி டிவி அதிமுகவுக்கு சாதகம் என்கிறது. 39 முதல் 45% பேர் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவுக்கு 35 முதல் 41% ஆதரவு கிடைத்திருக்கிறது. தாவேகாவுக்கு 12 முதல் 18. மாலை மலர் முடிவுகளின்படி கடும் போட்டி என்கிறது. முதல் இடத்துல 42% பேர் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. அதே 42.5% பேர் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. அதனால தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு என்கிறது. மாலை மலர் முடிவுகளின்படி கடும் போட்டி உதயசூரியனுக்கும் விசில் சின்னத்துக்கும், டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு மாறக்கூடிய தொகுதின்னு மாலை மலர் கணிச்சிருக்கு. எப்படி சார்? இல்ல, அந்தியூரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு பேஸ் உள்ள தொகுதி தான். ஓகே, ஆனா இந்த முறை பாக்குறப்ப நீங்க ரொம்ப 12% அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. அங்க களமே மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். இங்கேயும் த்ரீ கார்னர் ஃபைட்டா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பில் தோப்பு வெங்கடாச்சலம், அதிமுக சார்பில் ஜெயக்குமார், நாம் தமிழர் வேட்பாளராக லோகநாதன், தாவேகா வேட்பாளராக அருணாச்சலம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு அதிமுகவுக்கு சாதகம் என்கிறது. 36 முதல் 42% பேர் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. உதயசூரியன்ல வாக்களிப்போம்னு 33 முதல் 39% பேர் சொல்றாங்க. தாவேகா வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவுன்னு 15 முதல் 21%. மாலை மலர் மக்கள் கருத்து அடிப்படையில் பார்க்கும்போது 55% பேர் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்துல உதயசூரியன் சின்னத்துக்கு ஒரு 18%, இரட்டை இலை சின்னத்துக்கும் ஒரு 18%. பெருந்துறை தோப்பு வெங்கடாச்சலம் முன்னாள் அமைச்சர், முன்னாள் அதிமுக அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் திமுக இப்ப மாவட்ட செயலராக இருக்கிறாரு. அவருக்கான தனி செல்வாக்கு இருக்கு. தனிப்பட்ட முறையில் போன முறை இதுக்கு போட்டிட்டு கூட அவர் கணிசமான வாக்குகள் வாங்கினாரு. இப்ப திமுக வந்திருக்காரு. ஆளும் கட்சி காங்கிரஸுடைய கூட்டணி அப்படிங்கும் போது அவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே தான் அங்க இருக்கிறார். அப்படிங்கும் போது அடுத்த இடத்துல பாக்குறப்ப அதிமுக இருக்க வேண்டிய இடத்தில் அதிமுக வாக்குகளை சரிபாதியாக பிரிச்சு இன்னைக்கு தாவேகா அங்க நிக்கிற போதும் இங்கேயும் 3 முனை போட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஆனா தோப்பு வெங்கடாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க தனிப்பட்ட செல்வாக்கு கூட அங்க இருக்கிறார் அவர். சார், தென் மாவட்டங்களின் சட்டமன்ற தொகுதிகள், கொங்கு மண்டலத்தின் சில சட்டமன்ற தொகுதிகள் எல்லாமே மிக்சடா தான் பார்த்தோம். இன்னைக்கு நாம இதுல தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி இந்த பார்த்த 45 தொகுதிகள்ல மொத்தம் திமுகவுக்கு சாதகமாக 14 தொகுதிகள், அதிமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக 16 தொகுதிகள் இருக்கு.
15 தொகுதிகளில் கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு முடிவுகளானது சொல்கின்றது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? 15 தொகுதிகள் கடும் போட்டினா, அந்த கடும் போட்டி உள்ள தொகுதிகள் இப்ப நீங்க பார்த்த இந்த பிரதான தொகுதிகள் எல்லாமே எந்த பக்கம் சாய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு? ஆளும் கட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடைசி நேர பிரச்சாரங்கள் இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிறது பெரிய மேஜிக் பண்ணியிருக்கு. அர்பன் ஏரியாவில் பெரிய மேஜிக் பண்ணியிருக்கு. சிட்டியில் அது வந்து கொஞ்சம் அது கை கொடுக்கலன்னு தான் பார்க்குறேன். இந்த மாதிரி இலவசங்கள் வந்து பெருசாக சிட்டிக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகலை. மஃப்சலில் பொறுத்த வரைக்கும் அது கை கொடுத்துருக்கு. ரெண்டாவது, இந்த 1000 ரூபா கொடுக்கக்கூடிய அந்த மக்கள் நல திட்டங்களாக இருக்கட்டும், இந்த 8000 ரூபா கூப்பனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய இருக்கு. அதிமுகவுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சோர்வு மனநிலையில் இருக்கிறாங்க. வளர்ந்த கருத்து கணிப்புகள், கிரவுண்டில் அவங்க போய் பார்க்குற விஷயங்கள் அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கிறாங்க. திமுக ஒரு இடத்துல கூட விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தாவேகாவுக்கு பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே தெரியல. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது, கேன்வாஸ் எப்படி பண்ணுறது, எப்படி மக்களை போய் பார்க்குறதுன்னு தெரியல. அவங்க வந்து ஒரு ஜாலியாக வந்து இதை வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி, ஒரு டூர் போகிற மாதிரி நினச்சி இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து சில நேரங்களில் மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்துது, வருத்தத்தை ஏற்படுத்துது. ஒரு கணிசமான வாக்குகளை விஜய் இந்த முறை பிரிப்பார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை அவர் பெற முடியாது. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குங்கிறதா என்னுடைய கருத்து. இப்ப மாலை மலரோட மக்கள் கருத்து முடிவுகளையும் நம்ம பார்த்தோம், ஒப்பிட்டு பேசுனீங்க. அதில் வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்தத்தில் இந்த 45 தொகுதிகளில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள்னு 12 சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு 11 தொகுதிகள், தாவேகாவுக்கு 18 தொகுதிகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு களம் வந்து அந்தியூர்ல மாறுது. அதே போல திமுக வெர்சஸ் அதிமுக கடும் போட்டின்னு குளச்சல், நாகர்கோவில், பூந்தமல்லி மாதிரியான தொகுதிகள் இருக்கு. இந்த ஒட்டு மொத்தத்துல மாலை மலரோட அந்த மக்கள் கருத்து முடிவுகளை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல கடைசி நேரத்தில் வந்து வாக்காளர்களை கொண்டு போய் ஓட்டை வாங்க வைக்கிற அந்த வேலையை வந்து செய்வாங்களா தாவேகாங்கிறது ஒரு பெரிய இது இருக்கு. கடைசி நேரத்தில் இப்ப என்னன்னா பல குடும்பங்கள்ல குழந்தைகள் சொல்றாங்க, பேரன் சொல்றான், பேத்தி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் ஆசிலேஷன் இருப்பாங்க. இப்போ அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் மாறுறதுக்கான வாய்ப்பு. கடைசி நேரத்தில் மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு களத்தில் அப்படி டபுளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த கடைசி நேர வேலைகளை தாவேகா செய்வாங்களா? எப்படி கேன்வாஸ் பண்ணி அவங்கள கொண்டு போய் ஓட்டு போட வச்சு அந்த வேலைகள்லாம் இருக்கு. அந்த கிரவுண்ட் லெவல் வேலையெல்லாம் இருக்கு. பூத் ஸ்லீப் கொண்டு போய் கொடுக்கணுங்க முதல்ல. அதெல்லாம் செய்வாங்களா? அதெல்லாம் செய்ய போறாங்கன்னே தெரியல. ஒரு பகுதியில் உங்களுக்கு ஓட்டு வந்துருச்சா, உங்களுக்கு ஸ்லீப் இருக்கா, நீங்க எதுல போறீங்க, நாங்க கொண்டு போய் விடவா அப்படிங்கிற வேலைகள்லாம் இருக்காது. தேர்தல்னு வந்தா சில அடிப்படை விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா அது பூத் லெவல்லயே தொடங்கணும். அந்த விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. அதே நேரத்துல திரு விஜய் அவர்களுக்காக வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் நாங்க கிளம்பி வரோம் ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு பல ரீல்ஸ்கள் வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி கிளம்பி வரக்கூடியவர்களால ஏதாவது ஒரு விரல் புரட்சி மாதிரி ஏதாவது நடந்து? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான புரட்சி நடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. 2 கட்சிகள் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அந்த கட்சிகளுக்கான ஓட் பேங்க் இருக்கு. திமுகவுக்கான ஓட் பேங்க் நீங்க திமுகவை தவிர யாருக்கும் போட மாட்டாங்க. இன்னைக்கு திமுக எடுத்துங்க, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, இஸ்லாமிய அமைப்புகள், இந்த கட்சிகளுக்கான அடிப்படை ஓட்டை நீங்க கால்குலேட் பண்ணாலே 35-40% வந்து இந்த 40% ரீச் பண்றதுக்கு மற்ற கட்சி இல்லைங்க. அப்படி பாக்குறப்ப திமுக லீட்ல இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த 2ஆம் இடத்தை யார் பிடிக்கிறா, தாவேகாவா அதிமுகவா அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது. பல இடங்கள்ல சிட்டி, சென்னை மாதிரியான இடங்கள்ல தாவேகா 2வது இடங்கள்ல நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனா அது வெற்றி வாய்ப்பை பெறுமா, வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுமா, சீட்டா கன்வெர்ட் ஆகுமாங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ரைட் சார். திமுக அதிமுக கணிசமாக வாக்கு வங்கி, அதுவும் பாரம்பரிய வாக்கு வங்கி தமிழக அரசியலை பொறுத்தவரைக்கும் வச்சிருக்கிறாங்க. இருவரும் பிரதான கட்சிகள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே நேரத்துல இப்ப திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை தொடங்கி ஒரு 3 ஆண்டுகள் ஆகுது. முதல் முறையா தேர்தலில் வந்து போட்டிடுறாரு. இப்ப அந்த களச்சூழல், அந்த யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு, ஒரு உதாரணத்துக்கு அதிமுக கூட கூட்டணியோ அந்த என்டிஏ அலையன்ஸ்ல அவர் சேர்ந்திருந்தா களம் மாறி இருக்குமா? ஏன்னா அவர் கட்சியை தொடங்கி எடுத்தோடனே முதலமைச்சர் வேட்பாளர் அங்க வரும்போது கூட்டணி அமைக்கிறதா அங்க சிக்கல் வந்துருது. ஒரு கூட்டணியில எத்தனை முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பாங்க? அதனால இல்ல என்டிஏல போகாம அதிமுக டிவிகே அப்படின்னு ஒரு காம்பினேஷன் போட்டிருந்தாங்கன்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான காம்பினேஷனா மாறி இருக்கும். ஏன்னா இவங்க கையில ஒரு அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இருக்காங்க, அவங்க கையில ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டா வேலை பார்க்கறப்ப அது களம் வேற மாதிரியாக மாறி இருக்கும். இல்ல அதுக்கும் தானே முயற்சிகள் நடந்ததா பேச்சுக்கள் வந்தது. அங்க வந்து முதலமைச்சர் நீங்க கேட்ட மாதிரி அங்க முதலமைச்சர் யாருங்கிறதான சிக்கல். ஓகே, முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி விஜயான்னு வர்றப்ப தானே அங்க ஒரு பெரிய கேள்வியா நிக்குது. இப்ப அதுல யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போயிருக்கணும், சூழ்நிலையை தெரிஞ்சு விட்டு கொடுத்து போயிருக்கலாம், 2.5 வருஷம் பேசியிருக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல அதிமுகவை அந்த இடத்தை நோக்கி போக விடாம பாஜக தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டாங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதிமுக இன்னைக்கு பல இடங்களில் 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் பாஜக தான்.
ஏன்னா அந்த தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியல. 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணணும்? பாஜக அதிமுக கூட்டணியை 6 மாசத்துக்கு முன்னாடி ஏன் உறுதிப்படுத்துறீங்க? வேற எங்கன்னா போயிட போறாங்களோன்னு போறாங்களோ எப்படி நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடக்கூடாது, நிச்சயம் பண்ணி வச்சுக்கிறோன்ற மாதிரி 6 மாசத்துக்கு முன்னாடி போய் வேக வேகமா அந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்றீங்க. இவர் ஒரு டிமாண்ட் வைக்கிற அண்ணாமலை தூக்குங்கிறாரு. அண்ணாமலை ஆதரவாளர் அங்க ஒரு இத்தனை குழப்பம் அதிமுக இந்திய கூட்டணிக்குள்ள வருது. அண்ணாமலையில இருந்தா நான் வரமாட்டேங்கிறாரு. அப்ப பாஜக வரலாற்றிலேயே முதல் முறையாக காலையில் ஒருத்தர் தலைவர் நீக்கிறாங்க, மத்தியானம் ஒரு தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இந்த புரோட்டோகால் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அவங்க நிறைய இதெல்லாம் வச்சிருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சிருக்காங்க. ஒரு தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கணும், காரிய கமிட்டி கூடணும் அப்படின்னு நிறைய ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு காலையில அண்ணாமலை நீக்கப்படுறாரு, மதியம் நயினார் நாகேந்திரன் அப்பாயின்மெண்ட் போறாரு, சாயங்காலம் அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆகுது. அப்படிங்கும் போது அந்த கூட்டணி ஆரம்பத்துல இருந்தே ஒரு நான் சிங்க்லயே போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் வேலை செய்யல. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வந்தப்ப அது பிடிக்காம பல பேர் வெளியில போறாங்க. இது எல்லாமே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொண்டு வந்திருக்கு. அதிமுக தன் கட்டுப்பாட்டில் இல்லை. பல பேர் வேற மாதிரி சொல்றாங்க, நம்ம நாகரிகமாக சொல்றோம். அதிமுக தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு பின்னடைவை சந்திக்குது. ஒருவேளை அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைந்திருந்தால் இந்த களம் அப்படியே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார். ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு உரையாடலாக இருந்தது. மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 45 தொகுதியில பார்த்தோம். 45 தொகுதிகளிலையும் தந்தி டிவியின் அந்த சயின்டிபிக் சர்வே மெத்தடையும் இந்த பக்கம் மாலை மலரோட அந்த மக்கள் கருத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம். விரிவான உங்களுடைய அந்த அலசல்களுக்கு மிக்க நன்றி சார்.